நமக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர் வந்து ரிட்டையர் பண்ணுறது. ரிசைன் வச்சுக்கேன், கரெக்டு தான். இஸ் இட் அ ரெசிக்னேஷன் ஆர் அ ரிட்டையர்மெண்ட்? நீங்கள் சின்ன வயசில் டென்னிஸ் பால் அப்படி திருப்பி விடுறத அதை போய் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்கல்ல. அதுதான் உங்கள்கிட்ட முதல்லயே சொன்னேன். அதுதான் உலக கிரிக்கெட்டுக்கும் எனக்கு சண்டையேங்கிறேன். ஏன் தமிழ்நாடு பிளேயர்ஸ் அவ்வளோ எண்ணிக்கையில் இந்தியன் டீமுக்குள்ள அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது? ஆள் பேர் சொல்ல நான் விரும்பல. ரொம்ப பெரிய மகான் கிரிக்கெட்டர் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கமெண்ட்ரி ஸ்டிண்ட் முடிஞ்ச உடனே போய் தூங்கிடுவாங்க. ஆடின காலம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வேற ஒருத்தர் ஆடுறாங்க, அவங்க ஆடுறதை பார்த்து ஆஹா அப்படின்னு சொல்லு. தப்பு பண்ணாங்கன்னா இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லு. என்னையா பண்ற அப்படின்னு கேட்கறதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். எப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்க? காலேஜ் படிக்கிறப்ப இல்லை ஸ்கூல் டைம்ஸ்ல? ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு, அங்கே தான் பிடிச்சது. வெல்கம் பேக் டு சிஎஸ்கே. ஸோ வெயிட்டிங் டு மீட் தோனி டு டிஸ்கஸ் த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் திங்ஸ். ஏங்க அவரையே நான் பார்த்து 10 வருஷம் மேலே அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த கிரவுண்டில் வந்து அந்த மஞ்சள் துணியை போட்டு இறங்கும் போது எனக்கு அது லைஃப் கம்மிங் பேக் டு தி சேம். அஸ்வின்ங்கிற ஆள் லாயக்கு இல்லைன்னு இருக்கலாம், அவன் ஃபைட்டர் இல்லைன்னு யார் சொல்லிடுறது. சண்டை செய்ய கண்டிப்பாக சண்டை செய்ய. இட்ஸ் நாட் த சைஸ் ஆஃப் த டாக், இட்ஸ் த ஃபைட் ஆஃப் த டாக். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அஸ்வின் எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் DRA Homes, Building Homes of Pride, powered by ஆச்சி மசாலா மற்றும் டெரனம் ஹோம்ஸ், brand of trust. Building Homes of Pride for over 40 years and serving 12,000 plus happy families. DRA Homes. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. படைப்புல நெல்லமங்கிறது எல்லாருக்கும் சேரக்கூடிய ஒரு விஷயம். அது கமர்ஷியல் ஆக்கி கனவா மாத்திட்டாங்க. உங்க கனவை நிறைவேற்றதான் உங்க டெரனமும் நாங்க இருக்கோம். அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் முதல் முறையாக சந்திப்பும் இந்த வாய்ப்பு வந்து உண்மையிலே ரியலி இட்ஸ் அ கிரேட் ஒன். ப்ரௌட் ஆஃப் இந்தியா, ப்ரௌட் ஆஃப் தமிழ்நாடு, ப்ரௌட் ஆஃப் கிரிக்கெட். வணக்கம் அஸ்வின். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா சூப்பராக. ஜெட்லாக்லாம் முடிஞ்சிருச்சா? ஓகேயா? முடிஞ்சிச்சு, டக்குன்னு தூங்கிட்டேன், வந்த நீங்கள் தூங்கிட்டேன். ஓகே, ஆல் குட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டைம். நம்ம ரொம்ப நாளாக ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் அதுக்கான ஒரு நேரம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்போது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸ் நிறையா வந்துட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலாக தோணுது என்ன அப்படின்னா, உங்கள் ஒய்ஃபோட அந்த கமெண்ட் தான். ஆட் மோர் கலோரிஸ் இன் யுவர் ஃபுட், வாட் எவர் யூ லைக் டு டூ இட். ஷேர் மீம்ஸ், குழந்தைங்களோட நேரம் செலவிடுங்க, பி யுவர் செல்ஃப், என்ஜாய் அப்படின்னு. சரி, அதாவது ஒரு கிரிக்கெட்டு என்னடா கிரிக்கெட்லேருந்து அஸ்வின் வந்துட்டார் அந்த கவலை இதெல்லாம் எங்களுக்கு இருக்கலாம். பட் ஆஸ் அ ஒய்ஃபாக அது ரொம்ப பர்சனலாக இருந்தது. நீங்களாக இருக்கிறதுக்கானது ஏன்னா ஆட் மோர் கலோரிஸ் டு யுவர் ஃபுட். ஏன்னா கிரிக்கெட்டுக்காக நம்ம இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஹாப்பியாக இருங்கன்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வாஸ் ஸோ லவபிள். ரொம்ப நல்லா இருந்தது. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நான் வந்து அஃப்கோர்ஸ் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், இப்போதைக்கு நான் அதை அணுக விரும்பலை. பட் இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலி படித்தேன். என்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏதோ 2-3 நாளாகவே ஏதோ சீக்கிரட்டாக ஏதோ பண்ணிகிட்டே இருந்தாங்க, அப்படி ஒழிஞ்சு பண்ணிகிட்டே இருந்தாங்க, யார்கிட்டையும் பேசிகிட்டே இருந்தாங்க. ஐ திங்க் அவங்க வந்து மனசில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கரெக்டாக வெளியில் கொண்டு வரணும் கரெக்டாக அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு அது ரொம்ப சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 நாள் அழுதாங்கன்னு நினைக்கிறேன். 5-6 நாளாகவே எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சும்மா இந்த மாதிரி இருக்குமா மைண்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து ஐ திங்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கு தான் பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக என்னென்னா, நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் காயத்தை ஏற்படுத்தும், நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கஷ்டமாக இருக்கும். பட் நான் எந்த மாதிரி ஆளெலாம் டக்குன்னு கடந்து போயிடுவேன், எல்லாத்தையுமே டக்குன்னு கடந்து போயிடுவேன். ஏன்னா இதுவும் எல்லாமே மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு. சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து நான் பிலீவ் பண்ணுறேன். ஆனால் நான் அப்படியே போயிட்டு நிறைய பேர் வா போகலாம் அப்படின்னு அப்படியே கூப்பிட்டு போகிற டைப் தான் நான். பட் அவங்க எமோஷன்ஸ் அவங்க அட்லீஸ்ட் பேச வைக்கணும், அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸை கொடுக்கணுங்கிறது வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வாழ்க்கையில். அதுக்கப்புறமா அவங்க அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்கப்புறமா அதை படித்து பார்க்கும்போது எனக்கு அவங்க குரல்லே கேட்டுச்சு. ஓ குட். ஸோ அதான் சொன்னேன், ரொம்ப லவ்லியாக இருந்தது. அவங்க குரல்லே நான் கேட்க முடிஞ்சது. ஏன்னா நிறையா அவங்க போட்டிருக்கிறது அத்தனையுமே வந்து உண்மை. அதில் வந்து எதுவுமே இப்போ நம்ம நிறைய தடவை வந்து இப்போ இது லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ்க்கான உலகம் அல்லது நம்ம இப்போ அந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் வாழும்போது சம்டைம்ஸ் மற்றவங்க கண்ணில் என்ன படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை தான் ஷேர் பண்ணுவோம் நிறையா பகுதியில். எனக்கு என்னோட ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், இந்த உலகத்துக்கும் எனக்கு ஒரு டிவைடுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் எப்போதுமே. நான் என்ன நினைக்கிறதோ சொல்லிவிடுவேன். அதான், ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், காயப்படுத்த மாட்டேன் யாரையும். ஓகே, இப்போ உங்களுக்கு மனசில் பட்டது பேசுவேன், அவ்வளோதான். எனக்கு வந்து நம்ம பேசுகிறது வந்து நம்மளையும் தாண்டி நம்ம பேசுகிறது இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பழைய காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் அவங்க நினச்சதை பேசுனது இன்றைக்கி யாரும் கேட்க முடியாது. ஒரு காலத்தில் இந்த உலகம் அப்படி இருக்கிற வரைக்கும் நம்ம பேசுகிறத கேட்கலாம். ஸோ நம்ம வந்து நம்ம மனசில் சிந்திக்கிறத வந்து வெளியில் நம்ம சொல்லும்போது அதுக்கு ஒரு பவர் இருக்குது, கற்றுப்பாங்க நிறைய பேர். ஸோ அதனால் என் மனசில் இருக்கிறத சொல்லுவேன். லைட்டாக ஃபீல் பண்ணணும் எப்போவுமே லைஃப்பில் ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே வந்து
ஆனால் டெஃபினட்டாக இன்னொருத்தரை காயப்படுத்தக்கூடாது, அதுக்கான அனுமதி நமக்கு கிடையாது. ஸோ என் ஒய்ஃப் இதை போட்ட உடனே படிக்கும்போது இது அத்தனையுமே வந்து ஆர்கானிக்காக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பெருமை, அவளை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டேன். எதுவுமே வந்து ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை வாழக்கூடாது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அது படி. இப்போ ஒரு வெஸ்ட்மாம்பலம் பையன் சிம்பிளான ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு ஆள், அதை அப்பயே இன்னமும் வச்சுருக்கேன் அப்படியான ஒரு டைப்பில் இருக்கவர், அப்பா கூட ஃப்ரெண்ட்லியாக பேச ஒரு டைப். ரீசெண்டாக கூட பார்த்தேன், டே தகப்பா மாதிரி ஜாலியாக ஒரு கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. வீட்டில் எப்படி உங்கள் பசங்களோட, அவங்களுக்கு 2 பொண்ணுங்க, நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் சம் சோஷியல் மீடியா போஸ்ட், எஸ்பெஷலி உங்கள் ஒய்ஃப் இப்போ படம் பார்க்கலாம் அழகாக ஒரு லவ்லி ஃபாதர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். வீட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப இம்சை பண்ணுவேன் பசங்களை, ரொம்ப அதை கிண்டல் பண்ணுறது பிடிக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்காதோ அதை போய் பண்ணுவேன். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து ரெடியில் அவங்க எதாவது படிக்கணும்னா மேத்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு சொல்லிக் கொடுக்க ரொம்ப பிடிக்கும். அது என் பசங்க கிட்ட எங்கள் அப்பா அம்மாவோட நிறைய சண்டை போடுவேன். ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம என்ன ஃபஸ்ட்டு நான் என்ன நினைப்பேன்னா, 30 வயசு அடித்த உடனே எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் இந்த மாற்றணும்டா, அவங்கள திருத்தணும்டா அப்படின்னு நினைப்போம். ரொம்ப தவறான ஒரு ஜேர்னி. லெட் தெம் பி ஆன் தேர் ஓன். என்னது லெட் தெம் பி ஆன் தேர் ஓன்? அவங்க அப்படி இருக்கிறது தான் அழகு. ஆமாம், அதான் அழகு. அதே மாதிரி பசங்களும் அப்பா அம்மாவும் சண்டை போடுறது தான் அழகு. அது சண்டை போடலவே இல்லைன்னா அப்புறம் என் ஒய்ஃப்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சண்டை போடும்போது பயந்து போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே இப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பழகிடுச்சு. இப்போ அவங்க சண்டை போடுவாங்க. அது வந்து அந்த சண்டையுமே வந்து ஒரு அழகான ஒரு பேலன்ஸுக்கு போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம சண்டை போடும்போது வேறு மாதிரி போவோம், அப்புறம் போக அந்த சண்டையிலேயே நமக்கு பேலன்ஸ் தெரியும். இந்த இடத்துல நம்ம விட்டுருணும் அந்த சண்டை அப்படிங்கிறது தெரியும். அது ஒரு அழகான ஒரு பேலன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவை எங்கே இம்சை பண்ணால் அவர் என்ன பேசி சண்டை போடுவார்னு தெரியும். அது இரிட்டேட் பண்ணி ஃபன் பண்ணி அவர் அப்படியே தள்ளுவேன். திடீர்னு சில சமயம் அவருக்கு அவர் பிபி சம்டைம்ஸ் வரும். அதில் சில சமயம் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ அது ஒரு மாதிரி இப்போது அது ஒரு இது. அப்புறம் உடனே மன்னிச்சுடுவார் அவர். உடனே மன்னிச்சுட்டு ஐம் சாரி அப்படின்வார். அப்புறம் நான் சொல்கிறேன், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், ஏன்னா நான் உன்னை சீரியஸாகவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி நான் சீரியஸாக. உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க உங்கள் ஒய்ஃபு, அவங்களுடைய அந்த ட்வீட் அகைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ கிட் பேக் தூக்கிட்டு போகிறப்பெல்லாம் பின்னால் நான் வந்து உன்னுடைய எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். உன்னோட எம்சிஜி இப்போ அதை பார்த்துருக்கேன், சக்ஸஸை பார்த்துருக்கேன், ஃபெயிலியரில் பார்த்துருக்கேன், இண்டிவிஜுவலாக பார்த்துருக்கேன், உன்னோட ஃபன்னி சைடை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் மாதிரி ஒரு ஸ்போர்ட், எஸ்பெஷலி ஸ்போர்ட்டில் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இது. அண்ட் மோர் ஓவர் இப்போ ஈச் அண்ட் எவ்ரி திங் கவனிக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா வேர்ல்டு, அந்த மாதிரியான ஒரு பீரியடுடைய காலகட்டத்துடைய பிளேயர் நீங்கள். ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்? ஏன்னா உங்களை அஸ்வினா மட்டும் பார்க்க ஒரு ஆள் வேணும்ல, ரொம்ப பர்சனலாக. நான் இது சொன்னதுக்கு எதுவும் சண்டை நடந்தது. எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் சண்டை நடக்கும். அது எப்போவுமே வந்து எப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு நிறைய வந்து ரொம்ப கிரெடிட் கொடுப்பேன். அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். அவர் ஏதாவது நான் தான் உன்னை இப்படி வளர்த்தேன், நீ அவர் நிறைய சமைப்பார், சூப்பராக சமைப்பார், நீ தோசை இப்படி பிச்சு சாப்பிட்ட அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அது அவர் வே ஆஃப் டெல்லிங் இட். அது நிறைய அப்பாங்களுக்கு வந்து பாசத்தை காட்ட தெரியாது. அது வந்து அவர் மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு என் பசங்க கிட்ட நான் டெஃபினட்டாக எஃபர்ட் போடுவேன். அவர் அந்த மாதிரி நிறைய சொல்லும்போது ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, நான் சொன்னேன் அவர்கிட்ட, என்னோடய வாழ்க்கையில் 2013-14 வரைக்கும் நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டது தான் வந்ததுக்கு காரணம், 14லேருந்து என் ஒய்ஃப் தான் காரணம் அப்படின்னு. அப்படி இப்படி நீ சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டோன் எடுத்துகிட்டு வந்தார். நான் சொன்னேன், உனக்கு தெரியாது, இப்போது நீ வந்து எங்கள் அப்பாலாம் வந்து எப்படின்னா, இந்த காஃபி அப்படி தான் இருக்கணும். இப்போ காஃபி போட்டிங்கன்னா அவ்வளோ சுகர் இருக்கணும், அவ்வளோ டிகாக்ஷன் இருக்கணும், அது அப்படி தான் இருக்கணும், அவ்வளோ சூட்டில் தான் கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா டக்குன்னு நான் போடுறேன் காஃபி அப்படின்னுவார். ஒரு உருளைக்கிழங்கு பண்ணார்னா அது அப்படி தான் இருக்கணும், அவ்வளோ வேகணும். ஒரு தோசை பண்ணார்னா அவ்வளோ எண்ணெய் விடணும், அவராட்டி அவரால் சாப்பிட முடியாது. நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ ஒரு இதில் இருந்திருக்க, என்னோடய வாழ்க்கை நீ வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருக்கேன்னு என்னால் வாழ்ந்திருப்பேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நீ என்ன மாதிரி ட்ராவல் பண்ணியிருந்தேன்னா உன்னை வாழ்க்கை வச்சு செஞ்சிருக்கும். இதே சூட்டில் உனக்கு காப்பி கிடைக்காது, உன்னை வாழ்க்கை வச்சு செஞ்சிருக்கும், சொல்லி கொடுத்துருப்போம் நிறையா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம்னு நான் சொன்னேன். இதெல்லாம் நீ பார்த்துப்ப, நான் பார்த்துப்பேன், ஏன்னா இது நம்ம 2 பேரோட கனவு. இது என்ன வாழ்க்கைன்னு தெரியாத குதிசவாவை வந்தது மட்டும் இல்லாமல் என்னோடய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து என்னை பேலன்ஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு நடுநிலையை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப டீப், அது எனக்கு தெரியும். இவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் சொன்னால் அவரால் அது புரிஞ்சிக்க முடியாது. அவருக்கு முதல்ல நிற்கிறது என்னென்னா, நான் இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான். நான் சொன்னேன், நீ முக்கியம், அவ்வளோ முக்கியங்கிறத நீ இன்றைக்கி பார்ப்பேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ சாயந்தரம் 7 மணிக்கு வந்து கரெக்டு தான், ஆனால் வந்து இருந்தாலும் நான் நிறைய உனக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. சரி, அது ரொம்ப அதெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு எப்படி லவ் கம் அரேஞ்ச் அந்த மாதிரியா? ஆமாம், அதெல்லாம் லவ் கம் அரேஞ்சிட்டு பிடிச்சது அவ்வளோதான். ஒரே பையன் நான், எங்கள் வீட்டில் நான் சொன்னது தான் சட்டம். அப்புறம் லவ் கம் அரேஞ்ச்லாம் ஒன்றும் அவங்க வீட்லேயும் ஒன்றும் சொல்லலை. நான் நேராக அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்தேன். ஓகே. இந்த மாதிரி ஹூ ப்ரப்போஸ் ஃபர்ஸ்ட் தென்? நான் தான் ஃபுல்லாகவே நான் தான். ரொம்ப பிடிக்கும் ஒய்ஃபை. எப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்க? காலேஜ் படிக்கிறப்ப இல்லை ஸ்கூல் டைம்ஸில்? அதுவுமே ரொம்ப ஃபன்னிங்க. இது வந்து 2011 வேர்ல்டு கப். அப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் இந்தியன் டீமில் வந்திருக்கேன். வந்து ஒரு 1-2 வருஷம் இருக்கும். அப்போ வந்து எங்கேயோ 2 இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாடில் இருந்தேன்.
அப்போல்லாம் வந்து இந்த ஷூட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஷூட் இந்த மாதிரி கேமராலாம் வச்சாலே பயந்து போகிற காலம். ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஷர்ட்டு கம்பெனிக்கு ஷூட்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம், பார்த்தா நம்ம நின்றுட்டு இருக்காங்க. அடடா நம்ம இத்தனை நாளாக ஃபோன் அடித்தா, அப்போல்லாம் லேண்ட்லைன் தானே, ஃபோன் அடித்தா அவங்க அப்பா தான் எடுப்பார் ஃபோனை. அவருக்கு குரலை கேட்டவுடனே இன்னும் ஃபோனை வச்சிருவோம் பயத்தில். ஸோ அது பாபு அவங்க அம்மா எடுத்தாங்கன்னா ஆண்டி இருக்காங்களா அப்படி இருக்காங்களா அப்படின்னா அவங்க ஃபோனு கொடுப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். அதில் ஒரு பயங்கரமான சந்தோஷம். ஸோ அப்போ வந்து அவங்கள அங்கே பார்த்தோன்னே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பேசி அப்புறம் நான் லேண்ட்லைன் தான் அடிக்கிற பழக்கம். அப்புறம் செல்ஃபோன் இது பண்ணி அங்கங்கே சந்திப்போம். பெரிய ஒன்றும் ஏன்னா நான் என் வாழ்க்கையில் ரொம்ப வேகமாக ஓடுற ஒரு டைம் அது. அப்படியே தேடி ஓடுறோம் டெஸ்பரேட்டாக. சரி அப்படியே ஒரு 2 வருஷம் டச்சில் இருப்போம். ஆனால் ஒரு நாள் கூட 1999 2011 நான் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் 2009 ஒரு வாட்டி மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் ஒரு வாட்டி கூட மே 26க்கு நான் அவங்கள விஷ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. கரெக்டாக எப்படியாவது ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிடுவேன். பர்த்டே அவங்க பர்த்டே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிடுவேன். அது வந்து மிஸ் பண்ணாத ஒரு விஷயம். ஏதோ நமக்கு ஒன்றும் பெரிய ஹோப்லாம் இல்லை, நமக்கு இந்த ஆட்டம் கிடையாது, வேறு யாராவது ஒரு பொண்ணு அமைவாங்கங்கிற ஒரு சென்டருக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி அது ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தது. திடீர்னு வந்து நமக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும்போது அது ஒரு காஸ்மிக் கனெக்ஷன் இருக்குது அதில். ஸோ அப்போ ஒரு நாள் நம்ம போகலாமே, ஒரு நாள் டின்னருக்கு, இத்தனை வருஷமாக நமக்கு தெரியும் டின்னரே போகலையே, யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னா அப்படியே போக ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு நாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது, அங்கே தான் கூப்பிட்டு போய் ப்ரப்போஸ் தான் ராத்திரி, அதுவும் இருட்டில் போய். ஸோ இங்கே ஐஐடி மெட்ராஸில் நான் அங்கே விளையாடுன ரொம்ப நிறைய உள்ள ஒரு கிரவுண்டு ஐஐடி கேம்பஸ்ட்டு அங்கே தான் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே அவங்க ஒன்று என்ன ஏது அவங்க ஒன்றுமே தெரியாது, நான் என்ன சம்பாதிக்கிறேன் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க அப்பா கேட்டார் எங்கே வேலை பார்க்குறீங்க இப்போ. மாதிரி இந்தியா சிமெண்ட்ஸில் வேலை பார்க்குறேன், சம்பளம் என்ன அப்படின்னு. 65,000 வாங்குறேன். ஓகே அப்படின்ட்டு. அது என்ன ஒன்றுமே தெரில. நினச்சி பார்க்கும்போது என்னடி நீ இப்படி இருக்க, நான் அப்படி இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதை உடனே ஒத்துட்டாங்க. இங்கே ப்ரப்போஸ் பண்ண இவங்க இப்போ கூட சொன்னாங்க எனக்கு என்ன ஏதுன்னு தெரில, உங்ககிட்ட வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, நீ சம்பளம் 70,000 வாங்குற அப்படின்னு சொன்னோடனே ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னா. அதான் என்ன பண்ணுறேன் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க அப்படியே குதிச்சாங்க. அதில் அப்புறம் வேர்ல்டு கப் மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தாங்க, ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. அப்படியே வந்தாங்க. அப்புறம் ஸ்லோவாக அந்த சேலஞ்ச் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. வீட்லேயே இருக்க மாட்டேங்கிற அப்படின்னுவாங்க. அப்புறம் அவங்களும் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், எங்கே போட்டாலும் பொட்டியை கட்டுவாங்க. அதெல்லாம் வந்து அன்ஃபர்கிவிங். பொட்டியை தூக்கிட்டு நம்மளோட வரது ஓகே, அவங்க தனியாக. அப்புறம் குழந்தைங்களோட வருவாங்க. எல்லாத்தையும் ஆக்சுவலாக நீங்கள் வெளியில் போய் இவ்வளோ பண்ணணும்னா வீட்டில் இருக்கவங்க இது எவ்வளோ பொறுப்பை எடுத்துக்கணும்ல. முக்கியமாக எங்கள் அப்பா அம்மாவும் ஒன்று ஹேண்டில் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் எவ்வளோ உங்கள் ஷோலாம் பண்ணுறீங்க, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. முதல்ல நமக்கு தோணும் வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி நம்ம இருந்து பண்ண வேண்டியதான் பண்ணுறதுங்கிறது. டேக் ஓவர் பண்ண நினைக்கலனாலே எங்கள் அப்பா அம்மா கஷ்டம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து கிரேட். என்னை பொறுத்தவரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கிரேட்டு. எங்கள் அப்பா அம்மா வந்து நான் ஒன்று சொன்னேன்னா அதுக்கு மறுபேச்சு கிடையாது. என்னை ஏமாற்றுவாங்க, மற்றபடி பேசி பேசி ஏமாத்துறதெல்லாம் வேறு. ஆனால் வெளிலேருந்து வர ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்களோட மெத்தட்ஸு, அவங்க பண்ணுற சமையல் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்க்கணுங்கிற நம்ம யோசிக்கும் போது நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் வாழலாம், அவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்து வாழறாங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நானும் ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பில்ட் ஆக அந்த மரியாதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ்வளோ 2010 கிரிக்கெட் வரைக்கும் 2011 கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்லையா? 2009 வந்துட்டேன் இந்தியன் டீமில். நிறைய நாள் தண்ணி தூக்கி நான் சூப்பராக கலப்பேன். ட்ரிங்கிங்லாம் கொடுத்தீங்கன்னா பின்னிடுவேன் கலக்கி. ஸோ அந்த மைக்கேல் அதாவது பெஞ்சில் இருக்கிறத இவ்வளோ அழகாக பாசிட்டிவாக சொல்கிறது ஸோ குட். பின்ன அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சமயம். கற்றுக்கிட்டேன்ல, மற்றவன் கத்தியால் வெட்ட போகும்போது நான் சாணம் பிடிச்சிட்டு இருந்தேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நமக்கு அந்த சமயம் யார் கொடுக்குறாங்க? ஒரு இன்டர்னலாக உள்ளே இருந்தே நம்ம கேமை உயர்த்துக்கு கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அது அப்படி தான் நான் பார்த்தேன். ஆனால் நல்லா கலப்பேன். கொடுத்தீங்கன்னா கேட்கறதுக்கு முன்னாடி தண்ணி கொடுத்துரு. ஸோ 2010 நீங்கள் சொன்னீங்க ஒரு நாளாவது ஒரு இந்தியன் ஜெர்சியை போடணுங்கிறதா சின்ன வயசில் ஆசை அப்படின்னு சொன்னீங்க. 2010 2009 அது ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜெர்சி போட்டப்போ எப்படி ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலி ஞாபகமே இல்லை விகேட். ஏன்னா நான் ஜெர்சியை போட்டு டெய்லி போவேன், இன்னைக்கு சேர்த்துருவாங்க ஆட்டத்தில் அப்படின்னு. சேர்க்க மாட்டாங்க. ஐயோ நல்லா இருந்தது காலத்தால் கண்ணாடியில் பார்க்க, இன்றைக்கி சேர்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கலந்துட்டு வந்துடுவேன். நான் ரொம்ப வருஷம் உட்காந்தேன், நிறைய தண்ணி தூக்கி உட்காந்து. அப்புறம் கடைசியாக வந்து ஜிம்பாபேலாம் டெபியூ பண்ணேன். அவர் சுரேஷ் ராணா கேப்டன்சியில் 2010 டெபியூ பண்ணேன் ஜிம்பாபேக்கு இது பண்ணும்போது. அப்போ ஒரு அவ்வளோ இந்த ஃபீலிங் இல்லை. ஏன்னா நமக்கு இது கிடைக்க வேண்டிய ஒரு இதுரா அப்படிங்கிற ஒரு இது வந்துடுச்சு, வயசாகிடுச்சு. ஆனால் 2011 நான் டெஸ்ட் டெபியூ பண்ணேன். அப்போ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த சட்டையை வந்து வெளில பரப்பி போட்டு பார்த்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த சட்டையை நல்லா இருக்குல்ல, இந்த நம்பர் இதுதான் நம்ம நம்பர். அப்போல்லாம் ஃபோன் கேமரா சுமாராக தான் இருக்குது. அதில் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அமிச்சு நல்லா ரொம்ப டெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கும். அது நமக்கு வேறு லக்ஷ்மண் கொடுத்தாரு துப்பியை. நல்லா ஃபீல். உலகத்தில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான நபர்கள்ட்ட தான் சில ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக மாடஸ்டாக இல்லை,
டு பி வெரி ஹானஸ்ட். உங்கள்கிட்ட அந்த ரெக்கார்டு ஓகே, இந்தியாவில் வந்து ஒரு செகண்ட் அதிகமான விக்கெட் டேக்கர், 5 ஹால்ஸ் விக்கெட்ஸ் வந்து ஐ திங்க் 37 டைம்ஸ் 8 டைம்ஸ் வந்து 10 விக்கெட்ஸ் ஹாலில் ஒரே மேட்ச்சில் 10 விக்கெட். நிஜமாவே தெரில எனக்கு. ஆமாம் 8 நினைக்கிறேன். அண்ட் தென் ஒரே மேட்ச்சில் 5 விக்கெட்டும் எடுத்து 2 செஞ்சுரிஸ். ஸோ இந்த மாதிரியானது. அப்புறம் நிறைய மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சென்னை மாதிரி ஒரு இடத்துலேருந்து போன ஒரு பையன். நீங்கள் இதெல்லாம் நினச்சி போகலை, ஆனால் இன்றைக்கி திரும்பி பார்க்குறப்ப உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கிரிக்கெட்னு சொல்கிறீங்க. நான் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம் கிரிக்கெட்டோட இன்னொரு விஷயம் இருக்குது, வரலாறு. ஓகே, அந்த வரலாறில் வந்து இந்த படையெடுத்து போகிற ராஜாங்கள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் எப்படி படையெடுத்து போவாங்க ஒரு இடத்த நம்ம காங்கர் பண்ணோன்னு. போகும்போது நிறைய தோல்விகளை சந்தித்து தான் வெற்றியை சந்திப்பாங்க. அவங்க எடுப்பாங்க, அந்த படையை எடுக்கும் போதெல்லாம் தோல்வியை தான் சந்திப்பாங்க. எனக்கு என்னன்னா, நான் படை எடுக்கிறது வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இந்த ஊர்லேருந்து எடுக்கிறது வந்து இது நான் மட்டும் எடுக்கலை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, ஏன்னா நான் முதல்ல எங்கள் அப்பா எல்லா டெஸ்ட் மேட்சும் கூப்பிட்டு போயிடுவார். யார் காலுக்கையோ வந்து டிக்கெட்டை வாங்கி கூப்பிட்டு போயிடுவார். எங்கள் அம்மா HLL வேலை பார்த்தாங்க. அவங்க HLL மேனேஜர் வீட்டுக்கு வாசலில் போய் நிற்போம், 4 ஹவர் சேர்ந்து நானும் அவரு போய் நிற்போம். அடுத்த நாள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க வாசலில் நிற்போம். டிக்கெட் கொடுத்துருவாங்க நம்பிக்கையில். டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது கேட்பேன், இவர் சென்னையா, இவர் தமிழ்நாடா அப்படின்னு எங்கள் அப்பா பார்த்து கேட்பேன். இல்லை அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கிரிக்கெட்டர் பார்த்துருக்கேன். கிரிக்கெட்டர் அதாவது கொஞ்சம் கிருஷ்ணிகாந்த் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஆடுற லெஜெண்ட்ஸ் மேட்ச் ஆடுவார். அதுக்கெல்லாம் என் வீட்டில் நான் ஸ்கோரிங் பண்ணியிருக்கேன். அவர் லெஜெண்ட்ஸ் மேட்ச் ஆடுறது. ஏன்னா அவரை பற்றி கேள்வி தான், அடிச்சு பின்னி ஒரு துவம்சம் பண்ணுவாருன்னு. சரி, நான் அதெல்லாம் உட்காந்து ஸ்கோரிங் பண்ணுவேன். ஆனால் முதல்ல பார்த்தவருக்கு எல்லாம் ஆடுவாங்க, கொஞ்சம் அப்படியே வருவாங்க, ஒரு மேட்ச் ஆடுவாங்க, 2 மேட்ச் ஆடுவாங்க, பெருசாக நிற்க மாட்டாங்க. குமரன் வந்தார், அவர் மேட்ச் ஒன்று ஆடுவார். உங்களுக்கு தெரியும், இந்த OSA ட்ராஃபின்னு ஒன்று நடக்கும். இந்த RKM டி நகர் கிரவுண்டில் செவுத்தில் வந்து மேலே ஏறி எங்கள் அப்பா ஷோல்டரில் உட்காந்து அவர் ஆடுறது வேகமாக போடுவார். பால் பார்த்தா கண்ணுக்கே தெரியாது, நாங்கள் சைட்லேருந்து பார்த்தா கண்ணுக்கு தெரியாது. லைட்லாம் போட்டு அங்கே மேட்ச் ஆடுவாங்க. VB சந்திரசேகர் சொல்லுவாங்க. நிறைய பேர் பேசுவாங்க தமிழ்நாட்டிலேருந்து. அண்ட் நம்ம ரொம்ப ரொமான்டிக்காக பேசுவோம் கிரிக்கெட். அதை பேசும்போதே நமக்கு வந்து இந்த சினிமா பார்க்குற ஒரு ஃபீலோட தான் நம்ம கிரிக்கெட் பேசுவாங்க நம்ம ஊரில். அதெல்லாம் பார்த்துட்டு முதல் முறையாக எங்கள் அப்பா சொன்னார், அந்த பையன் சென்னையிலேருந்து ஆடுறான்டா. யாருன்னா சடகோபன் ரமேஷ். அவர் சடகோபன் ரமேஷ் வந்து அவருக்கே தெரியாமல் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நானே ரியலைஸ் பண்ணல அது அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். என்ன இன்ஸ்பிரேஷன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட்டர் கிரவுண்டில் இறங்கி அப்படின்னு பேட்டிங் ஆடின ஒரு ஃபீலிங். எல்லாருமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் தமிழ்நாட்டிலேருந்து போய் கஷ்டப்பட்டு தான் பார்த்துருக்கேன். அவங்களை தே வில் ஃபைண்ட் தேர் ஃபீட். ரமேஷ் வந்து வக்கார் யூனிஸ், வசீம் அக்ரம், ஷோயப் அக்தர் போடுறாங்க, சொல்லிட்டு ஆடுறாரு. அவர் என்னன்னா, அவர் பால் போட்டோன்னு நான் டீ குடிச்சிட்டு வர அப்படிங்கிற அளவுக்கு டைம் இருக்கும். அப்படியே அலேக்கா ஆடுறாரு. வக்கார் யூனிஸ் போகிற ஒத்த காலம் நின்று இப்படி ஒரு ஃப்ளிக் அடிச்சாரு. அவ்வளோதான். நைட்டெல்லாம் நமக்கு தூக்கம் கிடையாது. அடுத்த நாள் போயிட்டு நைட்டு தூங்குறேன். அடுத்த நாள் ரமேஷ் வந்து ஆட போகிறார். தொப்பி போட்டு நிற்பார் பாயிண்டில். ரமேஷோட பெரிய ஃபேன். சச்சின்லாம் விளையாடுறாரு. அப்புறம் பார்த்தா ஒரு 5 வருஷம் கழிச்சு நானும் ரமேஷும் ஒரே கிளப் டீமில் விளையாடுறோம். பெரிய ஃபேன் பாய் மூமெண்ட். அவர் வந்து ஒரு ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன். நம்ம இவரை மாதிரி ஒரு நாள் தொப்பி போட்டு இந்த கிரவுண்டில் நிற்கணும்டா, டெஸ்ட் மேட்ச் விளாடணும்டா அப்படின்னு ஒரு பயங்கரமான ஆசை. என் வாழ்க்கையில் ஒரு நிறைவேறாமல் போன ஆசை வந்து பாகிஸ்தானோட டெஸ்ட் மேட்சே விளாட முடியல அப்படிங்கிறது தான். பட் இட்ஸ் ஓகே, இட் இஸ் வாட் இட் இஸ். அதான் இப்போ திரும்ப பார்க்குறப்ப இந்த ரெக்கார்ட்ஸை பார்க்குறப்ப, ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி இட் கிவ்ஸ் அ ஹோப். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வரலாறு முக்கியம் அமைச்சரே தான். இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய பேர் நம்புவாங்க, அட்லீஸ்ட் நம்மளால் எங்கே போக முடியும். ஸோ நீங்கள் பண்ண ரெக்கார்ட்ஸை வந்து ஒரு ஹோப்பாக தான் பார்க்குறீங்க. அதாவது ஒரு தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கை அது தந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம மறந்துடுவாங்க. நான் இப்போ ரீசெண்டாக கூட சொன்னேன், ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம மறந்துடும். என்ன ரெக்கார்டு எனக்கு இப்போ நீங்கள் கேட்டிங்க, எனக்கு ஒரு பாயிண்ட் இப்போ நீங்கள் வந்து எனக்கு நினைவு ஊட்டினீங்கன்னா அந்த பேட்ஸ்மேன் இந்த விக்கெட் அப்படின்னீங்கன்னா ஞாபகம் வரும். பட் நிஜமாகவே ஒரு காலத்தில் எப்படின்னா கிரிக்கெட்டுங்கிற காதல், அது மேலே இருக்கிற காதல் எப்படின்னா, நைட்டு தூங்க முடியாது. நம்ம இன்றைக்கி போயிட்டு ஒரு 2 பேரை விக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதை தூங்குறதுக்கு இப்படி புரண்டு அடியா அதை நினச்சி சந்தோஷப்பட்டு தூங்குவோம். அந்த சந்தோஷம் ஓவர பீரியட் ஆஃப் டைம் குறைஞ்சிடும், அது போயிடும். நாட் தட் உங்களுக்கு கேமை பிடிக்கல அப்படின்னு பெரிய விஷயங்களை தேடி அர்த்தம் தேடி போயிடுவீங்க நீங்கள். ஓகே, ஒரு டீம் ஜெயிக்கிறது. ஸோ ரெக்கார்டுங்கிறது ஜஸ்ட் ரெக்கார்ட், அவ்வளோதான். அது நடக்குது. அதை நோக்கி போகிறவன் பைத்தியக்காரனாக தான் இருக்கும். அது யாருமே சச்சின் டெண்டுல்கர் 100 அடிப்பேன் நினச்சா போனார். உதாரணத்துக்கு சொன்னால் ரொம்ப பெரிய ஃபேன், அது தப்புக்காக சொல்ல. அவர் வந்து 90s நிறைய அவுட் ஆயிடுவார். ஏன்னா அவர் அவுட் ஆகலை, நம்மலாம் சேர்த்து அவர் அவுட் ஆகிட்டோம். சச்சின் 90 நல்லா தான் ஆடிட்டு இருப்பாங்க. 100th செஞ்சுரி அடிச்சுட்டு அவர் கொடுத்த அந்த இதுதான் ஐயோ உடம்புலேருந்து பாரமே இறங்கின ஃபீல்ல பேசுவார். அது அவர் தப்பே கிடையாது. அந்த மனுஷன் நல்லா போட்டு பொழந்துட்டு இருப்பாரு.
சச்சின் 90ல அங்கே ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார் பாவம் சும்மா ஆடிட்டு அவர் 100 அடிப்பார் நினச்சா அவங்க அப்பா அமிச்சார் ப்ராக்டிஸ் கீழே அவர் கோச் அமிச்சாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நடந்துச்சு. ஏன்னா அந்த மனுஷன் அந்த கேம் மேலே பைத்தியம் அவ்வளோதான். என்னைக்கு நம்ம ஒரு இலக்கை தேடி இது தாண்டா இலக்குன்னு நினைக்கிறோமோ, நான் என்னோட வாழ்க்கையில் கற்றுட்ட ஒரு மிகப்பெரிய பாடம், இதை அச்சீவ் பண்ணிட்டான், இதை எடுத்துட்டான், இந்த 5 விக்கெட்ஸ் எடுத்துட்டான், இங்கே எடுத்துட்டான், அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கிட்டா அப்படின்னு ஒருத்தவனா சொல்லி நிற்பான். என்ன சொல்லுவான்னா நம்ம எதாவது நம்ம ஊரில் ரொம்ப ஜாஸ்தி இது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வருவோம், ஆனால் இதை பண்ணலை அப்படின்னு வந்தேன். ஏன் நான் பண்ணது உனக்கு இது போகலையா, இது பண்ணணுமா அப்படின்னு கேட்கணும்னு ஆசை தான். ஆனால் நினச்சிட்டு நானே சிரிச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடும்போது சந்தோஷத்தை தொலைச்சிடறோம். ஸோ அதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு, 7-8 வருஷம் ஆச்சு. ஜஸ்ட் என்ஜாய் வாட் யூ ஆர் டூயிங். அவ்வளோதான். ஓகே. கபில் தேவ் வந்து சொல்லும்போது அவர் சச்சினுக்கு இணையானவர், அவர் இன்னும் கூட ரொம்ப ஒரு பெரிய விழா எடுத்து நம்ம சென்ட் ஆஃப் பண்ணியிருக்கணும், ஐ மிஸ் இட், நான் அங்கே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி சி தட். என்னை பொறுத்த வரைக்கும் விழா எடுக்கிறதே தப்பு, யாருக்குமே விழா எடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி என்னோட பிலீஃப்லேருந்து எனக்கு நீங்கள் விழா எடுக்கவே கூடாது. எனக்காக யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாது. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இந்த விழா எடுக்கிறதுங்கிறதே வந்து ஒரு சூப்பர் செலிபிரிட்டி கல்ச்சர். இதோ இப்போ நான் விஷயத்தை எடுக்கலை, அது ரொம்ப சென்சிட்டிவாக போயிடும். யார் பின்னாடியும் நம்ம ஏங்க ஓடி போகிறோம்? அதாவது நம்ம மேலே வைக்கிற தன்னம்பிக்கை ஒன்று, ஒருத்தர் பின்னாடி நம்ம ஓடுறோங்கிறது ஓகே, அவர் மேலே வச்சுருக்கிற நம்ம லவ்க்காக ஓடுறோம், ஒருத்தரை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக ஓடுறோம். எனக்கு ஆனால் நான் பண்ணினதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகுங்க, நான் விட்டு போனதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகுங்க, நான் கிளம்புனதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க, பேசினதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. நான் நிற்கிறேன் ஒரு இடத்துல இருக்கேன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் ஓடி வரதோ இல்லை ஒரு இடத்துல விழா எடுக்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயமா பார்க்குறேன். இப்போ ஒரு விழா எடுக்கிறதுக்கு எதுக்கு நம்ம 100 பேரை இன்கன்வீனியன்ஸ் பண்ணணும்? இப்போ நான் விழா எடுக்கணும்னு அந்த இடத்துல ஒரு ஈவெண்ட், ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா நான் என் கேமுக்கு செய்கிற டிஸ்சர்வீஸ் தான் நினைக்கிறேன். ஓகே. பட் அவர் சொன்ன மீனிங் என்ன அப்படின்னா, தட் யூ ஆர் சச் அ லெஜெண்டரி பிளேயர் அப்படிங்கிறது. அப்போ யார் கம்மியாக சொல்லிட்டாங்க? இதோ நீங்கள் சொல்கிறீங்க அவர் வியூவை நான் 100% கபில் தேவுங்க, அவர் வியூவை நான் எப்படி கம்மியாக சொல்ல முடியும்? அப்படிலாம் நான் கபில் தேவனை பெருசாக பார்த்து வளர்ந்துருக்கேன். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் எனக்கு வருத்தமே இல்லை, 0 ரிக்ரெட்ஸ். நான் சொன்ன மாதிரி தான், பாண்டி பசாரில் போகிறோம் அவ்வளோதான், 0 ரிக்ரெட்ஸ்ன்னு சொன்னேன்ல. இப்போ நான் 537 விக்கெட்டுக்கு நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா எதுக்கு சந்தோஷமாக இருப்பேன்? இல்லாத ஒன்றுத்துக்கு வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கா லைஃப்பில்? நீங்களே சொல்லுங்கள். நமக்கு இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணுறதுல பயங்கரமான சந்தோஷம் இருக்குது. அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம யார், நமக்கு என்ன உண்டு, நமக்கு என்ன இல்லைங்கிறத தேடி ஓடு, அதில் ஒரு ஜாய் இருக்குது. இல்லைங்கிறத நினச்சி புலம்பாது, அதில் சந்தோஷமே இல்லை. அண்ட் விராட் ஆல்சோ வெரி இமோஷனல். நீங்கள் ஒரு 2 பேரும் நிறைய வருஷம் சேர்ந்து பயணிச்சிருக்கோம். பட் நீங்கள் உங்கள் முடிவு என்கிட்ட சொன்னப்போ எனக்கு ரொம்ப இமோஷனலாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சொல்கிறது இல்லை, யார்கிட்ட சொல்லி நம்ம என்ன அதெல்லாம் சொல்லி யாரும் நமக்காக இறங்கி போயிடணும், அவங்க அப்படியே கண் கலங்கிடணும், ஒன்றும் நோக்கமே. அதனால தான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் விடலை. ஏன்னா எனக்கு வரலை. விடலைங்கிறது வந்து நான் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டேன், வரல. இதில் என்ன இருக்குது? இப்போ கிரிக்கெட்டு நான் வந்து எக்கச்சக்க வாட்டி சொல்லியிருக்கேன், சும்மா வந்து யாரோ ஒருத்தர் பார்த்து இங்கே ஒரு கார்னரில் கை தட்டணுங்கிறதுக்காக சொன்னதே கிடையாது. கிரிக்கெட்டை இங்கே ஒரு மூலையில் எனக்கு ஒரு இது கொடுத்து தட்டை கொடுத்து சாப்பாடு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வேலைக்கு ஜெயில் உள்ளே நான் இருப்பேன் கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு. இதில் என்ன, நம்ம கிளம்பும்போது நமக்கு அவ்வளோ ஒன்று வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அடுத்த வரவங்க நல்லா பண்ணணும்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை தரம் ரொம்ப நல்லா இருக்கும். அவர்கிட்ட நான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் ஏதோ கேட்டுட்டு இருந்தார், நீ என்ன நினைக்கிற இதுன்னு. ஏன்னா அவர் பேட்டிங் ஆடிட்டு இருந்தார், நான் ரொம்ப நேரமாக அவர் பேட்டிங்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் கிரிக்கெட்டில் மட்டும் என்ன தெரியுமா ஆகும், நம்ம வளர வயசாக உடச்சி எறிய முடியாது நிறைய விஷயத்த. நம்ம வந்து நம்மளோட தாட் ப்ராசஸுக்கே ஒரு அடிமையாயிருவோம். நம்ம வந்து இது எல்லாருக்குமே நடக்கும், கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை. வயசாக என்ன ஆகும்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸே நமக்கு தடையாக வரும். அதை உடச்சி எரியறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை. ஆக்சுவலாக ரொம்ப நுட்பமான ஒரு பார்வை. ஒரு கட்டத்தில் எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு எதிராக நிற்கும், ஈகோவாக நிற்கும், ரொம்ப ஜட்மெண்டெல்லாம் நிற்கும். அஃப்கோர்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அது இருக்குது. நம்மளோட லிமிட்டேஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நான் எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர் தெரியுமா அப்படின்வாங்க. ஆனால் இன்றைக்கி பிளேசர் போட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் பிடிச்சி போச்சு. இப்போ நீங்கள் ரெலவெண்ட்டாக இல்லையா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுறீங்க, ஆடின காலம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வேற ஒருத்தர் ஆடுறாங்க, அவங்க ஆடுறதை பார்த்து ஆஹா அப்படின்னு சொல்லு. தப்பு பண்ணாங்கன்னா இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லு. என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்குறதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது ஒரு ரோட்டில் போகிறாரு ஒரு கிரிக்கெட் ஃபேன் அப்படின்னு நிறைய தடவை பார்த்துருக்கேன். அந்த மவுண்ட் ரோட்டில் நானே நின்று அந்த ஷோரூம் முன்னாடி ஒரு சிங்கர் ஷோரூம் இருக்கும், அங்கே நின்று உட்காந்து எங்கள் அப்பாவோட நானும் மேட்ச் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது மேட்ச் ஆடுறவங்க என்னையா ஆடுறானுங்க எல்லாரும் அப்படின்னு ஒரு 10 பேர் பேசுவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சவன் நீ ஒரு நாள் விளையாடிருக்க, இனி சோட்டு போட்டு எல்லாம் போட்டுன்னு கமெண்ட்ரி பாக்ஸ்லேருந்து பேசுகிற, நீ என்னையான்னு சொல்கிறத வந்து
நான் அதை வந்து லிட்டரலாக வந்து என்ன பார்க்குறேன்னா அதை வந்து ஒரு பொறாமையாக பார்க்குறேன். இன்றைக்கி இன்னொருத்தன் விளையாடுறத நீ வந்து சொல்லு, டெக்னிக்கலாக சொல்லு, ஏன்னா அதுக்கு தான் உங்களை வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது விட்டுத்தல்னா தான் நம்ம கடந்து போக முடியும். அக்செப்டன்ஸ் இல்லாத ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர் வந்து ரிட்டையர் பண்ணுறது ரிசைனே வச்சுக்கேன், கரெக்டு தான். Okay, shall I put the question in the right way? I just wanted to put it that way only. Is it a resignation or a retirement? நான் ஆக்சுவலி வந்து ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சிருந்தேன். பட் அதுக்கு வேறு வார்த்தை இல்லை. ரெசிக்னேஷனுங்கிறது தப்பான வேர்டு இல்லை. எப்படி வந்து எனக்கு இவ்வளோ கொடுத்த ஒரு கேம்கிட்ட நான் ரிசைன் பண்ண முடியும்? நான் வாங்கினது நீங்கள் கேம்கிட்டேருந்து ரிசைன் பண்ணல. ஆமாம், நான் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுதல் என்பது ரிட்டையர்மெண்ட் ஆகவா இல்லை அது ஒரு ரெசிக்னேஷன் மாதிரியா? அப்படி நான் ஐம் ட்ரைங் டு பி டிப்ளமேட்டிக். இல்லை, நான் ஆக்சுவலி கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஐ குவிட் ஃப்ரம் திஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஓகே, ஐ குவிட்னா அதான் எப்படின்னா இந்த பகுதிக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி, அவ்வளோதான். ஏன்னா நான் எத்தனையோ விஷயங்கள் அதை சுற்றி பண்ணி நான் வந்து யூடியூப்பில் பண்ணுவேன், கிரிக்கெட் பேசுவேன், நான் கோச்சிங் பண்ண பிடிக்கும். கிரிக்கெட்டை சுற்றி என்ன நான் சந்தோஷமாக அமைச்சிக்கக்கூடிய எபிலிட்டி எனக்கு இருக்குது. நான் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறதுங்கிறத வந்து நான் என்னால் வந்து சொல்லவே முடியல ஆக்சுவலாக. சரி, அதனால இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டராக இது என்னோட கடைசி நாள் அப்படிங்கிறத என்ன சொன்னேன்னா, என்னோட இந்த பகுதி முடிஞ்சு போச்சு. ஆனால் அடுத்த பகுதி எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே தான் இருக்க போகிறேன், கிரிக்கெட்டில் தான் இருக்க போகிறேன். யார் மேலேயும் ஒரு இன்ச்சு கூட வருத்தம் கிடையாது. ஓகே, யார் மேலேயும் கோபம் கிடையாது, அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகே, சிம்பிள், முடிஞ்சிச்சு. யார் மேலேயும் வருத்தம் கிடையாது, யார் மேலேயும் கோபம் கிடையாது. என்னோட வாழ்க்கை நானாக அமைச்சிக்கிட்டேன். இப்போ அது இதுலேயே ஒரு நடுவில் ஒரு இடத்துல சொன்னேன், அடி கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை. பல தடவை அடி வாங்கக்கூடிய இடத்துல நான் இருந்தேன். அது என்னோட இயலாமையே மட்டும்தான். அடி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நான் வரல. அது என்னோட ஃபெயிலியராக மட்டும்தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு உன்னால் நான் தாழ்த்து போயிட்டேன் அப்படிங்கிறது வந்து என்ன, உன்னை நான் ப்ளேம் பண்ணுறது மட்டும் இல்லை, என்னையே நான் அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இல்லை. உன்னால தான் என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா என் வாழ்க்கைக்கு நானே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலையே. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் கால். அஃப்கோர்ஸ். ஏங்க வாழ்க்கையை எனக்கு ஒரே கோல் தான் லைஃப்பில். பல டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. எல்லாருக்குமே டிசப்பாயின்மெண்ட்ஸ் இல்லாத மனுஷனே கிடையாது. அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸை சுற்றி உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, அமைச்சிக்கிறீங்கிறது தான் உங்களோட சாமர்த்தியம். உங்களோட வாழ்க்கையோட தராதரத்தையும் அதான் முடிவு பண்ணும். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தரால் என்றைக்குமே நான் குறைஞ்சி போயிட்டேங்கிறத நான் ஒத்துக்கவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். அதனால் யாருமே என்னோட வாழ்க்கை, என்னோட லைஃப், என்னோட டேர்ம்ஸில் தான் நான் வாழணும். இது மாதிரி நான் எத்தனையோ பேர்ட்ட சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு புரியாது. மை லைஃப் மை டேர்ம்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் கால் அண்ட் யூ ஹாப்பி வித் தட், நோ ரெக்ரெட்ஸ்? கிடையவே கிடையாது. ஒரு இன்ச்சு கூட அழலங்கிறேன் நான் தான். ஒரு இன்ச்சு கூட அழுக வரல. அது யாரும் ஒன்றுமே கிடையாது. அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னா எனக்கு அது தெரியல. எனக்கு முன்னாடியே சொன்னல, என்கிட்ட வந்து நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணும்போது நீங்களும் கேட்டிங்க, நிறைய பேர் கேட்பாங்க, ரோஹித் சர்மா எப்படி சார் அப்படின்னா, அவர் மனுஷன் தான். விராட் கோலி எப்படி, அவர் மனுஷன், நல்லா பேட்டிங் ஆடுவார். அவர் ஸ்ட்ரெயிட் டிரைவை வந்து டெய்லி பார்க்கலாம். சச்சின் சாமா பிளேயர், பயங்கரமாக ஆடுவார். என்னோட ஹீரோ டான் பிராட்மேன் சாமா பிளேயர், எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. இவ்வளோ தான். என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாருக்குமே என்னோட வாழ்க்கையில் நான் தான் சார் ஹீரோ. என்னோட வாழ்க்கையில் நான் தான் ஹீரோ. அதில் வந்து இவன் காரணமாக அவன் காரணமாங்கிறது வந்து அது கதை, அது ஒரு கதை. அந்த கதைக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் ஹீரோ, அவ்வளோதான். ஸோ வெல்கம் பேக் டு சிஎஸ்கே. லுக்கிங் ஃபார்வர்ட் இன் எல்லோ ஜெர்சி. எல்லாருமே காத்துட்ருக்காங்க. புதுசாக உங்கள் ஒய்ஃப் கூட சொன்னாங்க, புது வேரியேஷன் வந்து கண்டுபிடி, மீம்ஸ் ஷேர் பண்ணுன்னு சொன்னது மாதிரியே. ஸோ கேரம் பால், சுடுக்கு பால், இப்போ அடுத்து என்ன பால், ஏதாவது புதுசாக வருமா அஸ்வின்டேருந்து? நல்ல ஒரு நியூ டெக்னிக் தெரியாது. இப்போ நான் ஒரு 10 நாள் சும்மா இருக்கலான்னு இருக்கேன். எனக்கு சும்மா இருக்கிறது கஷ்டம். 10 நாள் சும்மா இருக்கலாம். அது சும்மா இருக்கிற டைமில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஜாலியாக. இதை கூட நான் ஒரு நாலேஜ் ஷேரிங்காக தான் பார்க்குறேன். உங்கள்கிட்ட எதாவது கற்றுக்க முடியும்னா கிரேட். அதுக்கப்புறமா நான் டெஃபினட்டாக வந்து அந்த கிரவுண்டில் வந்து அந்த மஞ்சள் துணியை போட்டு இறங்கும்போது எனக்கு அது ஒரு லைஃப் கம்மிங் பேக் டு த சேம் பிளேஸ். அதுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டுருவேன். அஸ்வின்கிற ஆள் வந்து அடிக்கடி சொல்லுவேன், அஸ்வின்கிற ஆள் லாயக் இல்லைன்னா இருக்கலாம், அவன் ஃபைட்டர் இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. சண்டை செய்ய கண்டிப்பாக சண்டை செய்ய. நாட் த சைஸ் ஆஃப் த டாக், இட்ஸ் த ஃபைட் ஆஃப் த டாக். அவ்வளோதான். நான் வந்து அதுதான் அடிக்கடி சொல்கிற அதே விஷயம். பிளெஸ்ட் கிடையாது, ஃபிசிக்கலி பிளெஸ்ட் கிடையாது. எனக்கு தோனி அளவுக்கு பவர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஊர் உடச்சி உடம்பில் போட்டிருப்பேன். ஆனால் தோனி மாதிரி ஆனோங்கிற ஃபைட்டை நான் விடவே மாட்டேன் கடைசி வரைக்கும். அது மட்டும். ஸோ வெயிட்டிங் டு மீட் தோனி டு டிஸ்கஸ் த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் திங்ஸ். ஏங்க அவரையே நான் 10 வருஷம் மேலே அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நாங்கள் 2 பேருமே எங்களுக்கு கொடுத்துன இந்த சமயம் வந்து த டைம்
டைம் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மாற்றங்களை நிறைய அது உருவாக்கி கொடுக்கும். இப்போ அவரே என்ன ஒரு புது ஆளாக தான் பார்ப்பார், நானும் அவர் புது ஆளாக தான் பார்ப்பேன். நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். 10 வருஷங்கிறது அவருடைய இதுலேயும் நிறைய சேஞ்சஸ், உங்கள்கிட்டயும் நிறைய சேஞ்சஸ். கண்டிப்பாக. இப்போ டீம் வந்து வெளியே போய் திருப்பி வந்து டைட்டில் அடிச்சிருக்காரு. திருப்பி வந்து இன்ஃபேக்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு RPSGயில் கேப்டன் இல்லை, சென்னைக்கு கேப்டனாக டைட்டில் அடித்தார். ஸோ கற்றுக்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கா, அந்தால் வேறு லெவலுங்க. ஏன்னா அதாவது அஸ்வின் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறத தாண்டி அஸ்வின் இண்டிவிஜுவலாக ஒருத்தர் இருப்பார்ல, அவரை பற்றி தான் அவங்க கன்சர்ன் அதில் இந்த மாதிரி. நீங்கள் மீம்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், குழந்தைங்க கூட விளையாடுங்க, ஏன்னா இப்போது நீங்கள் ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டில் அவங்க ஆக்சுவலி கிளாஸ்மேட் அவங்க. ஓகே, கிளாஸ் என்னோட படித்தவங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் ஸ்கூலில் ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி எதுவும் அமையலை. ஏன்னா நான் எப்போவுமே எப்படின்னா நிறைய அப்போலேருந்து விளாடுறது தான் எனக்கு இது. ஸோ கிளம்பி போயிடுவேன். ஸோ நம்மளை நான் வளர்ந்த காலகட்டத்தில் எப்படின்னா, நம்ம கிரிக்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்ம போகும்போதே ஸ்கூலுக்கு ஒயிட்டு போட்டுன்னு போவோம், ஸ்கூல்லேருந்து கிளம்பி போயிடுவோம். திடீர்னு ஒரு 10 நாள் வரமாட்டோம், அப்புறம் ஒரு 30 நாள் வரமாட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ கூட படிக்கிற பசங்களே வந்து என்னடா இது ஜாலியாக டைம் பாஸ் பண்ணடா, இவனோட நம்ம சேரக்கூடாதுடா அப்படிங்கிறதுலாம் வரும். விளையாட போயிட்டா அது எதுவும் நம்ம வந்து வாழ்க்கையில் சீரியஸாக இல்லாத மாதிரி நம்ம மேலே ஒரு ஃபீலிங் வந்துடும். அது புரியுது அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு. அது நான் வாழ்ந்த காலகட்டம். இப்போ அப்படி இல்லை, நிறைய மாறிடுச்சு. நம்ம போவோம், அவங்க வந்து இந்த பையன் படிக்க மாட்டான்டா, வந்துட்டு போகிறான்டா அப்படி. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேரண்ட்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க, டி அவனோட ரொம்ப சேராதரா விட்டு போய், அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி வந்து சேரக்கூடாத பிள்ளையாக இருந்திருக்கும். சேரக்கூடாதுன்னா எப்படி, அவனோட ரொம்ப சேராதரா ஒன்றையும் கிரவுண்டு கூட்டு போயிடுவான் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து தான் பையன் படிக்கணும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம நாட்டிலையுமே சரி, எங்கேயுமே பெரும்பாலும் ரொம்ப ஹெவிலி பாப்புலேட்டட் கண்ட்ரி நம்ம. இதில் வந்து பல எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ஸ்னு சொல்லலாம். சில பேர் வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தரத்துன்னு மேலே வருவாங்க. சில பேருக்கு வந்து இருக்கும் எல்லாமே, அவங்க அதை அணுகிக்கலாம். இங்கே மேலே கீழேந்து மேலே வரவங்களுக்கு வந்து அதோட இப்போ உதாரணம் சொல்லாமல் சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் எப்படி மனசில் படுறது நான் அதனால சொல்கிறேன். மேலே வரவங்களுக்கு அந்த கதை வந்து ரொம்ப அபாரமான கதையாக இருக்கும், அது பயங்கரமாக கொண்டாடப்படுற ஒரு கதையாக இருக்கும். கொஞ்சம் எல்லாமே இருக்கும், அவங்க ப்ராக்டிஸ் போவாங்க, கிரவுண்டுக்கு இருக்கும், அவங்களுக்கு கிட் பேக் வாங்க காசு இருக்கும், அந்த மாதிரி தரத்தில் இருக்கும். யாரையுமே ரொம்ப ப்ரிவிலேஜ் அந்த மாதிரிலாம் சொல்கிற வெரைட்டி கிடையாது. எல்லாருமே வந்து அதே அளவுக்கு தான் உழைக்கணும். இவர் கம்மியாக உழைக்க மாட்டார், அவர் ஜாஸ்தியாக உழைக்க மாட்டார். நான்லாம் எந்த பட்டியலில் சேர்ந்ததுன்னா அவன் வந்துட்டா ஓகே. ஏன்னா நாங்களாம் வந்து லோவர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட், நம்மக்கிட்ட இருக்கும், அதே சமயத்தில் இல்லாத காலங்களும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பேசப்படாத ஒரு இதுலேருந்து வரவங்க. ஸோ என் கூட படிக்கிற பசங்களாமும் கூட அதே மாதிரி ஒரு பேக்ட்ராப்லேருந்து வரவங்க தான். படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கும்போது, என் கூட வந்து ஒரு 1 கோடி பேர் படிச்சிருக்காங்க அதே வாழ்க்கையில் அப்படின்னா, அதே ஒரு இதில் சமுதாய காலகட்டத்தில் அதில் 99 லட்சம் பேர் 99,099 பேர் வந்து டாக்டர், இன்ஜினியர் தான் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த பாதையை நான் தேர்ந்தெடுக்கும் போது நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே தேர்ந்தெடுத்துச்சு. ஆக்சுவலி அஸ்வின்கிற பையனை வளர்த்ததோட என் குடும்பமே வந்து அந்த கிரிக்கெட்டுங்கிற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து பயணித்த ஒரு வாழ்க்கை தான். கிரிக்கெட் இஸ் மை லைஃப்னு நீங்கள் எந்த காலகட்டத்தில் முடிவு எடுத்தீங்க? எஸ், திஸ் இஸ் மை பாத் அப்படின்னு. ரொம்ப கஷ்டமான, நான் உங்கள் கூட இப்போ இந்த மாதிரி கேள்வி நீங்கள் கேட்குறீங்களா, அதனால தான் வந்து இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். நீங்கள் விஜய் டிவியில் கூட ஹோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் அந்த ஷோ, எப்போ சான்ஸ் கிடச்சாலும். அதுவும் இப்போ நிறைய இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ்லாம் அது இப்போ நீங்கள் கேட்டதுமே எனக்கு அது தோணிச்சு. நான் ஒரே பையன் வீட்டில். ஸோ அந்த ஒரு பையனை ரொம்ப பிரச்சனை கொடுக்குற பையனை இந்த எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு பேரண்ட்ஸை இது பண்ணுறது கிடையாது. ஹெல்த் வைஸாக நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கு. எங்கள் அப்பா வந்து ராத்திரிலாம் தூங்காமல் வந்து ஹாஸ்பிட்டலாக அலைஞ்ச காலகட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்து என்னால் கிரிக்கெட் விளாட முடியல. எங்கள் அப்பாவால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு அம்மா ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டார். ஆனால் கிரிக்கெட் தான் உயிர். என்னால் வர முடியல, என் பையன் வரணும், என் பையனுக்கு கிரிக்கெட் வருமானு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார். 1993 நினைக்கிறேன், ஒரு 6-7 வயசு இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த கேபிள் டிவின்னு வாங்க, கேபிள் டிவி போட்டால் மாதம் ஏதோ 140 ரூபா, அது என்ன எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. அது வந்து ரொம்ப பெரிய காசு. அதாவது இப்போ நம்ம அத்தியாவசியத்துக்கும் வசதிக்கும் உள்ள வித்தியாசம். அத்தியாவசியங்கிறது வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. 24ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா மாதம் வீட்டில் பொட்டலம் போட்டு தான் வாங்குவாங்க, சாமானுக்கு காசு இருக்கிறது வாங்குறது 24லேருந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு பேட் வாங்கினோன்னா 3000 ரூபா. அந்த மாதிரி காலகட்டத்தில் இவர் கேபிள் டிவி போட்டார் எங்கள் அம்மா ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குள்ளே. ஏன்னா அப்போ வந்து ஏதோ வேர்ல்டு கப் நடக்குது, ஏதோ அந்த மாதிரி கேபிள் டிவி போட்டு உட்காந்து ஏற்ற வீட்டில் நாளெலாம் கூப்பிட்டு டீ கொடுத்து மேட்ச் பார்க்குறாரு. அவருக்கு அடியிலே கால் கீழே உட்காந்து தான் மேட்ச் பார்ப்பேன் நானும். அந்த ஒரு சேர் ஒன்று இருக்கும். அம்மா வந்துட்டு கேபிள் டிவி என்ன எவ்வளோ ஏதுன்னு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த கான்ட்ரவர்சிலாம் நடக்குது. அப்போலேருந்து அவர் வந்து இந்த கிரிக்கெட் பார்க்க வைக்கிற ஆரம்பித்து அந்த ஆசையை ஊட்டி எல்லாம் பண்ண காலகட்டத்தில் இது வேண்டாம் அப்படின்னு சொன்ன எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க.
சரி என் பையன் விளையாடுறதுல இதில் விருப்பம் இல்லை கிரிக்கெட்டில். அவங்களுக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. அவங்க நல்லா அவங்க பெருந்தோட்டம்னு ஒரு கிராமத்துலேருந்து வளர்ந்து வந்தவங்க. எங்கள் அப்பா சென்னையில் எங்கள் டி நகரில் இருந்தவர் தான். கிரவுண்ட் சோமசுந்தரம் சொன்னல அவரோட உச்சக்கட்ட அச்சீவ்மெண்ட் வந்து சோமசுந்தரம் டென்னிஸ் பால் பெட் மேட்ச் ஆடினது தான் டி நகரில். ஸோ எங்கள் அம்மா வந்து சரி அவன் விளாட்றேன், என்ன பண்ணுவேன்னா 7 வயசு 6 வயசு கொஞ்சம் இதுவாக தான் இருப்பேன், எப்போ பார்த்தாலும் வீசிங் வந்துடும். ஆனால் ஏரியாவில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பசங்களோட விளையாடி சண்டை போட்டு வம்புக்கு இழுத்து 2 அடி வாங்கி இழுத்து விட்டு கண்ணாடியை உடச்சு அந்த மாதிரி ஒரு இதில் வந்து எங்கள் அம்மா உடனே என்ன சொன்னாங்க, ஏன்னா பைத்தியம் மாதிரி விளாட்டுனே இருக்கான், கிரவுண்டில் போய் சேர்த்துருவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி போய் சேர்க்கணும்னு தெரியல. எங்கள் அப்பாவுக்கு சேர்க்கணும்னு தெரியும், இந்த மாதிரி ஒய்எம்சியில் ஒரு கோச் இருக்காருன்னு தெரியும், எப்படி போய் சேர்க்கறதுன்னு தெரில. ஷூ கிடையாது, என்ன துணி போடணும்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணாங்க, எல்லாம் மேட்ச் விளையாட்டே இருந்தாங்க. டக்குன்னு போய் ஒரு ஒயிட் சட்டை ஒயிட் பேண்ட் வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு கேன்வாஸ் ஷூவை போட்டு கொண்டு போய் ஒய்எம்சியில் சேர்த்தாங்க. நிறைய படம் ஷூட்டிங் எல்லாம் வரும், பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த மரம் ஒன்று பெரிய மரம் இருக்கும் ஒய்எம்சிஎல், அந்த கிட் பேக் வச்சுட்டு அங்கே ஃபஸ்ட் அன்றைக்கி தான் போய் ஜாயின் பண்ண. அவங்க தான் கொண்டு போய் சேர்த்துட்டு உட்காந்து மரத்துக்கிட்ட உட்காந்து 2 பேர் கூப்பிட்டு வருவாங்க. எல்லோரும் எதிர்த்து நிற்பாங்க. பையனை எப்படி கிரவுண்டில் கூப்பிட்டு போய் விட்றே, கிரவுண்டில் கூப்பிட்டு போய் விட்றே, அவன் நாளைக்கு படிக்காமல் வீணாக போயிட்டானா என்ன பண்ணுவாங்க, அதுதான் அவங்களோட கன்சர்னாகவே இருக்கும். நம்ம காலையில் கிட் பேக் தூக்கி 5:30 மணிக்கு நானும் எங்கள் அப்பாவும் கிளம்புனோன்னா தெருவில் எல்லோரும் வெளியில் வந்து நின்று பார்ப்பாங்க, எங்கடா போகிறாங்க இந்த காலையில் கிளம்பின்னு. அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. சின்ன சின்ன பங்கு எல்லாருக்குமே இருந்திருக்கு நம்ம நெய்பர்ஹுட்டில் இருக்கிறவங்களுக்கும். எங்கள் அம்மா வந்து பெருந்தோட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஃபஸ்ட்டு இந்துஸ்தான் லீவரில் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. எங்கள் அப்பா ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவங்களோட அப்படி ஸ்டார்ட் பண்ண பையனும் அப்பா என்ன பண்ணுவார், ஒரு லீக் மேட்ச் ஆடுவார். ஸோ அவர் வந்து இந்த கிட் பேக் தூக்கிட்டு கிரவுண்டுக்கு போவார், காலைல கூப்பிட்டு போயிடுவார். என்ன நான் அங்கே போய் நின்றுட்டு அங்கே அந்த பாலை தூக்கின்னு அந்த பேடை மாட்டின்னு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது கிரிக்கெட்டு. பட் ஒரு பெரிய ஒரு டைம் வந்து நான் இப்படி தான் கிரிக்கெட் தான் லைஃப் அப்படின்னு டிசைட் பண்ணது வந்து ஒரு 10 வயசில் இருக்கும். ஓகே, எனக்கு கிரிக்கெட் தான் வாழ்க்கை. ஒரு நாளாக தான் அந்த இந்தியன் டீம் சட்டை ஒரே ஒரு நாள் போட்டு கிரவுண்டில் இறங்கணுங்கிறது தான் ஆசை. அந்த மாதிரி ஏற்பட்ட ஒரு ஆசை. நிறைய செட்பேக்ஸ் வந்துச்சு. ஏன்னா எனக்கு நான் சொல்லுவேன் அடிக்கடி, மைண்டு சாம்பியன் இருந்து யாருக்கிட்டையுமே வந்து தோத்துட்டேன்னா ஒத்துக்கவே மாட்டேன். தோக்கிறது பிடிக்கும், ஏன்னா அடுத்த நாள் உங்களை திருப்பி ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தோல்வியை வந்து என்னால் லேஸில் ஒத்துக்க முடியாது. சாம்பியன் மைண்டுன்னு சொல்லுவேன், ஆனால் உடம்பு அப்படி கிடையாது. சின்ன வயசில் உடல் யாரும் ஓவர் கம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபிட்னஸ் ஒன்று ஒன்றா தான் சார். அது மேலே நான் நிறைய கண்டுபிடிச்சதே வந்து என் லைஃப்பில் லேட்டு தான். சம்டைம்ஸ் இப்போ யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் தெரிஞ்சுதான் நம்ம இன்னும் கூட நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு இது வரும். உதாரணத்துக்கு வெஜிடேரியன் தான் வீட்டில். ஸோ வெஜிடேரியன் அப்படிங்கிற போது நமக்கு அது ப்ரோட்டீன்கிற கான்செப்டே தெரியாது. எப்போ பார்த்தா எல்லோரும் வரவங்களாம் 6 அடிப்பான், நம்ம அந்த 6ஐயே 3-2 எடுக்கணும், அது 3 பால் ஆகும். ஸோ அப்படி ஆரம்பிச்சது. ஒரு 10 வயசில் ஒரு மேட்ச் போய் எங்கேயோ 100 அடித்தேன். ஆமாம், 10 வயசுல எங்கேயோ ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் பேட்டிங் ஃபாஸ்ட் பவுலிங் போடுவேன். யாரே பண்ண பேட்டிங் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்லாம் சொல்கிறது தப்பு. ஏதோ போடுவேன், நல்லா போடுவேன். அப்போ 2 தானே, ஒன்று ஸ்பின்னு இன்னொன்று ஃபாஸ்ட்டுங்கிறது வந்து நமக்கு அது கான்செப்ட் தெரியாது. நம்ம பார்க்குறோம் ஸ்ரீநாத் போடுவார், ஆலன் டொனால்ட் போடுவார். அதனால் ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் தான். யாரை நீங்கள் நல்லா போடுறாங்களோ அந்த ஆக்ஷனில் போலிங் போடுறது. வேகமாக வீஸ் தான் ஃபாஸ்ட் போலிங், அவ்வளோதான். சென்ட் பீட்ஸில் நீங்கள் கிரிக்கெட் நான் வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்பி ஹை ஸ்கூல் வந்து சென்ட் பீட்ஸில் படித்தேன். பிஎஸ்பி கேகே நகர். ஆமாம். ஓகே. அதுலேருந்து தான் சென்ட் பீட்ஸ். ஆமாம், அது வந்து அதுவும் திருப்பி எங்கள் அப்பா அம்மாவோட ஒரு இனிஷியேஷன் தான். என்ன ஆயிடுச்சு, நான் ஒரு 13 வயசு இருக்கும்போது எனக்கு ஹிப்பு வந்து போனுக்கும் இதுக்கு நடுவில் விலகிடுச்சு இங்கே லெஃப்ட்டில். ஸோ ஒரு மேட்ச் ஏதோ விளையாடும் போது விலகிடுச்சு. அப்போ விளையாடும்போது ஒரு பயங்கர லிம்போடு தான், நான் அப்படியே லிம்போடையே விளையாடிருந்தேன் ஒரு 7-8 மாதம். இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த நொண்டி நடப்போம், அது வந்து பயங்கரமாகிடுச்சு, வலி உயிர் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதோடையே ஒரு மேட்ச் விளையாடுறேன், தமிழ்நாடுக்கு விளையாடுறேன், Under 14 விளையாடுறேன். நிறைய ரன் அடிப்பேன், எக்கச்சக்கமாக அடிப்பேன். நம்ம கண்டிப்பாக டீமில் இருக்கிற ரேஞ்சுக்கு ரன் அடிப்பேன். ஒரு மேட்ச் ஆடி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டக்கு, செகண்ட் இன்னிங்ஸ் டக்கு. அதாவது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது நான் லேர்ன் பண்ணது தான். நீ சாயந்தரமே என்ன பண்ணாங்க, ஒரு 13 வயசு பையனுக்கு இந்த செலக்டர்ஸ் வந்து லெட்டர் கொடுத்துட்டாங்க, நீ அடுத்த மேட்ச் தான் வரலான்னா நீ டிராப்டு அப்படின்னு. அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்து அந்த வயசில் இருக்காது. ஒப்பாரி அப்படி ஒரு அழுக, கண்ணு வந்து நம்ம எல்லோரும் முன்னாடி அழ முடியாது. ஸோ அழுதுகிட்டே அப்பாவோட பைக்கில் போயிட்டு அழுதுகிட்டே போகிறேன். அவரும் ஏதோ பேசிக்கிட்டே வராரு, ஞாபகமே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா இருந்தாங்க. ஒரு 7 மணிக்கு அம்மா வந்தாங்க. ஆஃபீஸில் அம்மா கடைசி லேட்டாக தான் வருவாங்க. விளக்கு வச்சுக்க இருட்டுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா நான் பார்த்ததே கிடையாது. அப்போ வந்து அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து வந்தாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னாங்க. இந்த மாதிரி 2 மேட்ச் முட்டை அடிச்சிட்டேன், ட்ராப் பண்ணிட்டாங்க, 2 இன்னிங்ஸும் அவுட் ஆகிட்டாங்க. இது அவ்வளோதான், எனக்கு படிப்பும் வரல சுமாராக. ஏன்னா இதை நம்பி மட்டையை தூக்கின்னு போயாச்சு. அது ரெகுலராக சொல்கிறது, மட்டையை தூக்கின்னு போகிற பையன் உருப்பட மட்டும் ரெகுலராக கேட்கறது இல்லை. அது நமக்கு ஒரு உள்ளே போயிடும். அது படிப்பு வரல, இதுவும் வரல, நான் வந்து உங்களை 2 பேருமே வந்து லெட் டவுன் பண்ணிட்டேன், உங்கள் 2 பேருக்குமே நான் ஒரு பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மடியில் படுத்துட்டு அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு 1/2 hour டே தட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, இங்கே பாரு, எனக்கெல்லாம் எதுவும் கிடைக்கல, நான் வந்து கிராமத்துலேருந்து வரேன், பிகாம் படித்தேன்,
எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சதே ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறேன். நீ தைரியமாக எழுந்து ஓடு, எனக்கு இருக்கிற ஒரே பையன் நீ தான். உனக்கு கிரிக்கெட் தான் விளாட்னாலும் கிரிக்கெட்டே விளாடு. உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா ஆப்ரேஷன் பண்ணிடலாம், உனக்கு எது பண்ணணுமா பண்ணிடலாம். ஆனால் நாளைக்கு நீ திரும்பி பார்த்து எங்கள் அப்பா அம்மாவோ நானோ முயற்சி பண்ணலைங்கிறத வந்து நீ சொல்லிடக்கூடாது. நீ வந்து ஒன்றுமே இல்லாமல் போனாலும் நான் சாகிறதுக்குள்ளே உனக்கு எவ்வளோ காசு சேர்த்து வைக்குமோ சேர்த்து வச்சுட்டு போய்ட்றேன் அப்படின்னு ஒரு லைன் சொல்லிட்டாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். எப்படின்னா அழுகாது வருது, இப்போ கூட சொல்லும் போது எனக்கு சோக்கம். ரொம்ப பெரிய விஷயம் சொல்கிறது. ஏன்னா உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் அம்மா அப்பா கொடுக்குற நம்பிக்கை யாருமே கொடுக்க முடியாதுல்ல. வாய்ப்பே இல்லை. அது இன்றைக்கி கூட வந்து நிறையா சண்டை போடுவோம். டேபிளில் உட்காந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவோட எக்கச்சக்கமாக சண்டை போடுவேன். கருத்து வேறுபாடு நிறையா இருக்கும். சண்டை போடும்போது எல்லாம் சண்டையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சொல்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, நான் பண்ண இதை என்ன நீ பண்ணுவியா அப்படின்னு. எழுந்துக்கும் போது கண்டிப்பாக ஒன்று சொல்லுவேன், உங்கள் 2 பேர் மாதிரி என் பசங்களுக்கு நான் அப்பா அம்மாவை இருக்கவே முடியாது. என்ன ஆனாலும் என்னால் முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு தியாகம். அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சுயநல உலகத்தில் இருக்கோம். என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அவங்க வந்து தன்னை மீறி இன்னொரு ஜீவன், அஃப்கோர்ஸ் பையன் தான், அந்த பையங்கிற வரும். நானும் 2 பொண்ணுங்களுக்கு அப்பா தான் இன்றைக்கி. அதை மீறி வந்தால் கூட நம்ம ஓடுவோம். எங்கள் அப்பா வந்து சென்டரில் வேலை பார்ப்பார். ஜோக் இல்லை இதெல்லாம் வந்து சொல்கிறது. அவர் மூஞ்சி வந்து கருன்னு நீங்களாம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவார்னா, சென்டரில் வந்து நாங்கள் மாம்பழத்தில் இருப்போம். காலைல ஆஃபீஸ் போயிடுவார். ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து 30 கிலோமீட்டர் பைக்கில் போவார். டேட்டர்னு ஓட்டின்னு போயிட்டு அங்கேருந்து வருவார் வீட்டுக்கு. நான் ஸ்கூல்லேருந்து வந்துடுவேன் பஸ்ஸை பிடிச்சி. வீட்டுக்கு வருவார். வந்துட்டு திருப்பி 12 மணிக்கு என்னை செலெக்ஷன் கூப்பிட்டு போய் விடுவார். விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடுவார். திருப்பி ஆஃபீஸில் நான் செலெக்ஷனில் வந்து நின்று பார்த்துட்டு 3 மணிக்கு செலெக்ஷன் முடிஞ்சோடனே திருப்பி ஆஃபீஸ் போயிடுவார். நாங்கள் பேக் வச்சுட்டு வந்து திருப்பி வந்து அங்கேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். அப்பா, இந்த மாதிரி எவ்வளோ நாள் அவர் பண்ணியிருக்காருங்கிறது. அது எப்படின்னா மூஞ்சி பார்க்கும்போதே இல்லை, காலையில் போகும்போது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். சாயந்தரம் பார்க்கும்போது போய் ஐயோ, சாயந்தரம் சும்மா இருக்க மாட்டார். வந்த உடனே புக்கோடு உட்காருவார். உட்காந்து வச்சு புக்கோட படிக்க உட்காந்துருவார். அப்போ பார்க்கும்போது கோவம் வரும், என்ன இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக விளாட திருப்பி புக்கோடு நிற்கிறான்னு. நம்ம இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அவர் இந்த ஃபுல் டே அவர் வேலை பண்ணியிருக்காரு. நம்ம ஆக்சுவலி கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். திருப்பி புக் எடுத்து உட்காரார். ஏன்னா அந்த சமுதாயம் வந்து அவரை சொல்கிறக்கூடாது தான் பையன் ஒரு படிக்கலை பெருசாக. ரொம்ப பெரிய விஷயம். அந்த 13 வயசு அந்த இன்ஜுரி ஆகிட்டு 2 வருஷம் விளாடவே இல்லை. ஒரு சர்ஜரி இல்லை உங்களுக்கு? சர்ஜரி பண்ண வேண்டியது, நைஃபை திறந்ததுக்கு அப்புறமா நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னா இல்லை, அது என்ன ரிஸ்க் அந்த மாதிரி 4-5 டாக்டர் இருந்தாங்க. ஏன்னா எல்லோரும் சர்ஜரி சொல்லிட்டாங்க. கடைசியாக வந்து எல்லாம் ஹாஸ்பிட்டல் ரூம் தேட்டர்லாம் புக் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கை, அதனால தான் லைஃப் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறேன். நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. அது வந்து கடைசியாக எங்கள் அம்மா வந்து லோன் போட்டாங்க. ஆஃபீஸில் லோன் போட்டு காசு வாங்குறதுக்கு போகும்போது மேனேஜர் கேட்டிருக்காரு, என்ன பிரச்சனை, ஏன் அழுறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அவங்க சீஃப் ஆர்த்தோ ஒருத்தர் இருக்கார் அப்போலோ ஹாஸ்பிட்டலில், அவரை போய் பார்த்துரு ஒரு வாட்டி லாஸ்ட்டாக அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார், சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டு போயிடுங்க அப்படின்னு. அவர் பார்த்தோன்னே, இது என்ன வளர்கிற பையனுக்கு இதுக்கு இப்போ சர்ஜரி பண்ணிவிட்டு, அதுவே ஒரு மாதம் ரெஸ்ட்டு போடுங்க சரியாக போயிடும் அப்படின்னாரு. 1 மாதம் நடக்கலை, 8 வாரம். என்னென்னா அந்த ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க, அதை கட்டி வீட்டிலேயே படுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் விளையாடல. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன், ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் முடிச்சிட்டேன். எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார், திருப்பி ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சென்ட் பீட்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அட்மிஷன் வாங்கினார். கிரிக்கெட்டுக்கு அதான் பெஸ்ட்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அங்கே ஜாயின் பண்ணேன். அங்கே என்னோடய லைஃப் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அங்கே இருந்தால் ப்ரொஃபஷனலாக நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஷன்ஸ். அதை நான் திருப்பி அங்கே பேட்டிங்கில் தான் ஆரம்பித்தேன். bowling போடணுங்களாம் ஒரு எண்ணம்லாம் கிடையாது. எங்கள் அம்மா பெருசாக அவ்வளோவா கிரிக்கெட் பார்ப்பாங்க. Under 10 விளையாடும் போது Under 10 நான் சூப்பர் ஸ்டார். ஸோ அதெல்லாம் பார்த்துருக்காங்க. பட் அவங்க வந்து நம்மளோட ஓட்டத்தில் சர்ஜரி கொடுக்கணும், ஸ்கூலுக்கு கொடுக்கணும் எல்லாம் அவங்க ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட் பார்ட். நானும் எங்கள் அப்பாவும் ஓடுறதுக்கு அவங்க தான் வந்து பெட்ரோல். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மேட்ச் வரேன், இங்கே தான் இருக்குது, இந்துசன் லிவர் இங்கே தான் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ஒரு மேட்ச் ஆடும்போது பார்க்க வந்தாங்க. வந்தோடனே 2வது ஓவர் அவுட் ஆகிட்டான். அவுட் ஆனோடனே ஃபுல்லாக ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் லஞ்ச், என்னடா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கேன். இல்லை பேட்டிங் அவுட் ஆகிட்டேன், என்ன போலிங் போடு அப்படின்னாங்க. ஃபாஸ்ட் போலிங் போட முடியாது, ஸ்பின் போலிங் போடு. அப்படி ஆரம்பிச்சது தான் ஸ்பின். அப்படி தான் ஸ்பின் போலிங்குள்ள இருந்துச்சு. ஓகே. அதாவது ஜஸ்ட் அம்மா சொல்லி அப்படியே போய் அப்படியே ஸ்பின். நியாயம் தானே, சும்மா நின்றுருக்கோ போடுவோமே அப்படின்னு. நெட்லாம் சும்மா போடுவேன். ஒரு நாள் ஷேன்வான் மாதிரி போடுறது, ஒரு நாள் கும்பிளே மாதிரி போடுறது, ஒரு நாள் ஹர்பஜன் சிங் மாதிரி போடுறது. அப்படி தான் ஆரம்பித்தேன். அப்புறம் நான் போடுறத பார்த்துட்டு நெட்டில் ஒரு கோச் எல்லாம் சொன்னு, நீ மேட்ச்சில் போடணும்டா இப்படின்னாங்க. நமக்கு ரொம்ப அப்படியே மேட்ச்சில் போட ஆரம்பித்தேன். நியூ பால் கொடுத்தாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் சென்ட் பீட் ஸ்கூலில் விளாடுவோம். காற்று பயங்கரமாக அடிக்கும் மத்தியானம். இப்போ தினேஷ் கார்த்திக் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், காற்று வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வேகமாக அடிக்கும். நம்ம அந்த கடல் காற்று அடிக்கும்போது ஃபாஸ்ட் போலிங் போடுறது அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, வெளியே போயிடும். ஓகே. ஸோ நியூ பாலை கொடுத்து நீ போட ஒரு 5 ஓவரும் கொடுத்து ஆரம்பித்தாங்க. அப்படி போட ஆரம்பித்து மேலே வந்தது தான். ஓகே. ஒரு ஸ்பின்னர் உருவான கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக நீங்கள் ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு மாதிரி போடுவேன். ஒரு நாள் ஐ மீன் அனில் கும்ப்ளே மாதிரி, தென் ஷேன்வான் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுடைய ஃபேன்ஸ் அல்லது கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறோம் 6 பாலையும் ஸ்பின்னிலே 6 மாதிரி போடுறது அஸ்வின் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆக்சுவலாக நீங்கள் வந்த பிறகு ஒரு ஸ்பின்னு நிறைய இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து வேர்ல்டு ரெனவுண்ட் ஸ்பின்னர்ஸ் எப்போதுமே கணக்கெடுக்கிறப்ப அதில் ஒரு இந்தியன் ஸ்பின்னர் இருப்பார், இன்க்ளூடிங் அஸ்வின். அன்னையிலேருந்து நம்ம அந்த கணக்கு எடுத்துக்கலாம். பட் அதை அந்த ஸ்பின்னோடைய எவால்யூஷனை நிறையா பண்ணது. அஜந்தா மெண்டிஸ்லேருந்து நீங்கள் கேரம் பால் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட, ஒரு டென்னிஸ் கிரிக்கெட்டில் நம்ம டென்னிஸ் பாலை வச்சு கிரிக்கெட் விளையாடுறதில் பண்ணுற அந்த ட்ரிக்கை ஒரு இன்டர்நேஷ்னலுக்குள்ளே எப்படி கொண்டு போனீங்க? 6 பால்னா ஒரு ஆம் பால், ஒரு லெக் பிரேக்கு, ஒரு ஆஃப் பிரேக்கு, ஒரு சும்மானா ஒரு பாலை தூக்கி போட்டு விட்டுவார், ஒரு கேரம் பால், ஒரு சுழகு பால். ஓகே, பின்னால் வேறு தினேஷ் கார்த்திக் அடிக்கிறேன்டா போடுறா நீங்கள் வேறு 2 பேரும் தனி ஆவர்த்தனை வேறு பண்ணுவீங்க. ஸோ எப்படி அந்த மாதிரி பண்ணீங்க? அந்த கனெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இன்டர்நேஷ்னல் சினிமா அப்படின்னா நீங்கள் வெல் ரூட்டடாக இருக்கிறது தான் இன்டர்நேஷ்னல் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் சின்ன வயசில் டென்னிஸ் பாலை அப்படி திருப்பி விடுறத அதை போய் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்களே. அதுதான் முதல்லயே சொன்னேன். அதுதான் உலக கிரிக்கெட்டுக்கும் எனக்கு சண்டையேங்கிறேன். அது அடிக்கடி நான் சண்டை வருவேன். அது எப்படின்னா நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்ட் கிரிக்கெட்னுவாங்க. அன்ஸ்ட்ரக்சர்ட் கிரிக்கெட்னா இப்போ பெரும்பாலும் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்லேருந்தே வந்து கிரிக்கெட் ஒரு ஸ்ட்ரக்சராக நடத்துவாங்க. அந்த பசங்க 8 வயசுக்கு இப்படி விளாடணும் போய். நம்ம ஊரில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி நான் விளாடின ரோடு தெருவில் நிற்க இடம் இல்லை, அவ்வளோ வண்டி. நான் ஒரு காலத்தில் அந்த தெருவில் உருண்டு பிறண்டு விளையாட்டுருக்கேன், ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த தெருவில் விளையாடும் போது ரொம்ப முக்கியமான நிறைய பாடங்கள் கிடைக்கும். இப்போ நம்ம தெருவில் விளையாடும் போது 10 வயசு பையன் 10 வயசு பையனோட விளையாட மாட்டான். 10 வயசு பையன் 16 வயசு பையனோட விளையாடுவான். நிறைய தடவை 30 வயசு அங்கிளோட விளையாடுவாங்க. அவர் வந்து அவுட்டான யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது வேறு சொல்லுவாங்க, அவங்க டீமை கரெக்டாக எடுத்துட்டுருவாங்க. நம்ம வந்து இது ஸோ யார் பேட் வச்சுருக்கானோ அவன் தான் ஓனர். அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆடிட்டு ஓடி போயிடுவாங்க. என்ன பண்ணுவோம், ஆடிட்டு இந்த ஓடி போயிட்டானா வீடு வரைக்கும் துரத்தி போய் கூப்பிட்டு வருவேன், போட்டா திருப்பி இல்லை ஒரு அந்த 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 பையன் வளரவே இல்லை, மாறவும் இல்லை, அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஃபிட்னஸ்னு சொல்லக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கீங்க. நோ மேட்டர் வாட் வெதர் இது ஏன் இப்படி பண்ணுறான்னு யார் கேட்டாலும் யூ டோன்ட் பாதர் அபவுட் இட். கவலைப்பட்டதே கிடையாது. இப்போ நான் ஆக்சுவலி சொல்லக்கூடாது, ஆள் பேர் சொல்ல நான் விரும்பல. ரொம்ப பெரிய மகான் கிரிக்கெட்டர் தான். அவங்கள நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மேட்ச் விளையாடும் போது கமெண்ட்ரி கொடுப்பாங்க. கமெண்ட்ரி கொடுக்கும்போது அவங்களோட அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் பார்த்துருக்கேன் அதை க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் வளர அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கமெண்ட்ரி ஸ்டிண்ட் முடிஞ்சோடனே போய் தூங்கிடுவாங்க. உங்களுக்கு புரியுது? அப்போ நீங்கள் நீயா நடத்துறீங்க, நடத்தி ஒரு ஷாட் முடிஞ்ச டேக் ஓகே பிரேக் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் போய் தூங்கிட்டு திருப்பி வேறு யாரோ ஒரு 10 நிமிஷம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சீனில் வந்து நீங்கள் நடத்தினா எப்படி இருக்கும்? டிஸ்கனெக்ட் இருக்கும். என்ன நடந்ததுன்னு தெரியாது. தூங்கிட்டு வந்து நம்மளை பற்றி ஒரு கருத்து வைப்பாங்க. ஆனால் அதில் என்ன பியூட்டினா, நம்மளை அவங்க வைக்கிற கருத்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக போகும். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இவர் சொல்கிறது வந்து அவரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இது வந்து ஏன் எப்படி சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்மளை பிடிக்கலையா அப்படின்னு யோசிக்க தோணும். சரி ஓகே, அவருக்கு நம்மளை பிடிக்கலைங்கிறத நம்ம போக வேணாம். அது வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட வெறுப்பு அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். அப்புறம் படித்த உடனே என்ன எழுதியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிப்பேன். இதில் எனக்கு புரியுதான்னு யோசிப்பேன். புரியலைன்னா அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்பேன். அப்படி அவங்க கேள்விக்கு பதில் சொல்லி எனக்கு எதாவது கிடச்சிச்சுன்னா கிரேட். ஆனால் இல்லை, இவர் தூங்கி எழுந்து வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா கண்டுக்காமல் நான் பாட்டி என் வாழ்க்கையில் போயிடுவேன். அதை வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இவர் இப்படி சொல்லிட்டாரு, அதை நம்ம மாற்றி இது பண்ணணும், என் பாதையில் நான் போயிடுவேன். லைஃபுங்கிறது வந்து ஒரு நிறைய படத்தை சொல்லுவாங்க, ரேஸ் கிடையாது அப்படின்வாங்க. லைஃப் ரேஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அது பாண்டி பஸாரில் ஓடுற மாதிரி. சண்டே இன்றைக்கி மத்தியானம் ஷாப்பிங் பண்ணும்போது நான் ஓட நினச்சேன்னா பாண்டி பஸாரில் எல்லாரையும் இடிப்பேன். இடிக்கிற ஒவ்வொருத்தரும் ஏன்டா இடிச்சுன்னு கேட்டால் நான் என்னைக்கு போய் சேர்றது? அதனால் அது மாதிரிலாம் யோசிக்க போகிறதில்ல. அதுக்குள்ளே போகிறத இடிச்சா சாரி சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆக்சுவலாக உங்கள் கேரம் பால் பற்றி இப்போது ஓன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லலை. இப்போ ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுக்குள்ளே இருக்காங்க, இந்த ஸ்டேட்லேயும் இவங்க இருக்காங்க, இந்த ஸ்டேட்லேயும் இவங்க இருக்கப்போ தமிழ்நாடு வந்து அஸ்வினை தான் ஓன் பண்ணிக்குது. ஏதாவது நமக்குள்ளே ஒரு சண்டை வருதா, கடைசி நம்ம அஸ்வினை பிடிச்சிப்போம் அப்படிம்பானுங்க. இந்த சில இன்டர்நேஷ்னலி எங்கேயாவது போகிறப்ப சில பிராண்ட்ஸை வச்சுலாம் சண்டை வரப்போ நம்ம இந்த டைமெக்ஸை பிடிச்சிப்போம், டைட்டனை பிடிச்சிப்போம், டாட்டாடா யார் தெரியுமாடா நாங்கள் மஹிந்திராடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை கிரிக்கெட் சண்டை வந்து அஸ்வினை பிடிச்சிப்போம். அதனால தான் ஆஷ் அண்ணா அப்படிங்கிற அது அந்த அண்ணாங்கிற அந்த தமிழ்நாடு இமோஷன்ஸோடு வந்துருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்படி பிடித்துக் கொள்வதற்கு ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இந்தியன் கிரிக்கெட்டில் ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தா இருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாடு பிளேயர்ஸ் அவ்வளோ எண்ணிக்கையில் இந்தியன் டீமுக்குள்ள அவ்வளோ கிடைக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கு பதில் ரொம்ப டீப்பான ஒரு டாபிக். அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்க. அதாவது வந்து தவறு வந்து ஒரு பக்கமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன். இரு பக்கமாக இருக்குது தவறு. நம்மளை வந்து மோர் தென் ஒரு 200-300 ஆண்டுகளாக வந்து இங்கிலீஷ் வந்து ரூல் பண்ணாங்க. அப்போ நம்மளை ரூல் பண்ணும்போது அவங்க பண்ண ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா டிவைட் அண்ட் ரூல்.
நம்மளை நமக்குள்ளேயே பிரிச்சிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு சண்டையிலேயே பிஸியாக இருந்தீங்கன்னா என்ன இன்னைக்கு பார்ப்பீங்க, நான் எப்படி ஆள்றேங்கிறத நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்தது தான் இதுவும். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒருத்தர் வந்து நான் கிரிக்கெட்டில் என்டர் ஆன உடனே பேர் ஏன் சொல்ல மாட்டேன்னா அவங்களுக்கு வந்து தப்பான நோக்கத்தில் சொல்ல, அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கோவம் வரும், ஆனால் அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்குங்கிறத தெரிஞ்சோன்னா சும்மா இருப்போம். அதான் சொன்னா பார்த்த உடனே ரொம்ப பெரிய ஆள், நம்ம எல்லாருமே பாசக்குரிய பார்க்குற ஒரு ஆள் தான். தமிழ்நாட்டில் எல்லாம் டேலண்டடாக கிளாஸாக இருக்கான்னு சொல்கிறாங்க, ஏன் எவனுமே விளையாட மாட்டேறீங்க, உங்களுக்குலாம் விளையாட திராணி இல்லையா, இல்லை தில்லு இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நம்மளை பார்த்த உடனே நம்ம கிரிக்கெட் டீமை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பராக விளையாடுவாங்கப்பா தமிழ்நாடு பசங்க, செம கிளாஸியாக விளையாடுவாங்க, தில் இல்லை அப்படின்னும். ஏன்னா அந்த தில் இல்லைங்கிறத வந்து ஒரு உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட நான் வந்து தில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் கோவப்படுவோம், இல்லாட்டி ஒரு வேலையை தான் இல்லை நமக்கு இல்லை போல இருக்கு எல்லாம் நினைப்போம், சந்தேகம் வந்துடும். ஒருத்தன் சொன்னால் போடானலாம், 2 பேர் சொன்னாட்டே அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறான்னு சொல்லுவான். ஒரு 20 பேர் சொன்னால் இல்லை அது திட்டமிட்டு செய்யப்பட்டதா தான் கேட்குறேன். இது வந்து திட்டமிட்டு செய்கிறாங்களா முன்னாடி செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. திட்டமிட்டு செய்கிறாங்களான்னு கேட்டால் அவங்க அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்மளை ஒருத்தர் ட்ராப் பண்ணிடுறாங்க டீம்லேருந்து, உதாரணத்துக்கு ட்ராப் பண்ணிடுறாங்க. எங்கள் அப்பாவுக்கு இப்போ ஏன்டா ட்ராப் பண்ணுறாங்க தெரில, இப்போ உனக்கு வேணுன்ட்டே தானே பண்ணிட்டாங்க, இப்போ பாரு என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க, அவங்க வேணுன்ட்டேனா பண்ணாங்களாங்கிறது பதில் அவங்கள தான் கேட்கணும். ஓகே, ஆனால் நான் எப்படி அதை பார்ப்பேன்னா, அவங்க சரின்னு நினச்சி பண்ண ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க, நம்ம எங்கே தவறோ அதை திருத்திக்கணும் நான் நினச்சதுனால தான். அது பாண்டி பசார் கான்செப்ட் தான். அவன் இடித்ததை பற்றி நான் என்ன சண்டை போட்டேன்னா நான் போக முடியாது. நீ ஏன்டா என்னை பார்த்து தில்லிலன்னு சொன்னேன்னா அது எனக்கு வருத்தமாக இருக்குது, நான் தில்லு காட்டுறேன். அது வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து நீங்கள் குறுகிய காலகட்டத்தில் நிற்கணும்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். யூமின்டிஸே நம்ம கொஞ்சம் நெளிவு சொல்லி நமக்கு பத்தலைங்க. நமக்கு வந்து இந்த நாட்டை தெரியல, சாரி நமக்கு இந்த நாட்டை தெரியல, புரியல நம்ம அந்த நாடை பற்றி. இப்போது ஒன்றுமே இல்லை, இப்போ இங்கேருந்து பசங்க போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு பசங்க போகிறாங்கன்னா நம்ம நிறைய இந்த ஹிந்தியை பற்றி வரும், அது ஒரு பாலிட்டிக்ஸாக போயிடும். இப்போல்லாம் வந்து பசங்க நல்லாவே இங்கிலீஷ் பேசுகிறாங்க, சூப்பராக பேசுகிறாங்க. நான் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்த போது எங்கேயாவது ஒரு டூரில் போனால் இங்கிலீஷும் பேச மாட்டாங்க, தமிழும் பேச மாட்டாங்க, நமக்கு ஹிந்தி பேச வராது. இப்போ எப்படி நான் இந்த பேரியரை பிரேக் பண்ண போகிறேன்? ஏன்னா நான் பால் போட்டு ஒருத்தன் கேட்ச் பிடிக்கணும், அவன் கூட எனக்கு பேசவே தெரியலன்னா நான் அப்புறம் கேப்டன் ஃபீல்டு பேசி நான் எப்படி வைக்கிறது, இதெல்லாம் தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சரி ஹிந்தி டியூஷன் போவேன்டா. ஹிந்தி டியூஷன் இது வந்து பாஷையை குறித்த ஒரு விஷயம் இல்லை, நான் தமிழ் பெருமை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஷை தேவைப்படுதுன்னா நமக்கு கரெக்ட், அது தேவை. ஏன்னா அது தேவை ஏங்கிறதும் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்பெனியில் வேலை பார்க்கலாம், அந்த கம்பெனியில் வேலை பார்க்கலாம், ஒரு 10-15 கம்பெனி நிற்கிது, எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம். நான் விளையாடுறது கிரிக்கெட் ஒரு கம்பெனி தான் இருக்குது. இப்போ நான் அந்த ஒரு கம்பெனியில் வாழ தானே கற்றுக்கணும். ஓகே, நீச்சல் அடிக்கணும்ல. ஸோ நான் வந்து நீச்சல் அடிக்கிறதுக்கு வழி தேடி வந்து பிராக்மி கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அப்புறம் சும்மா நான் எங்கள் அப்பா தாத்தாலாம் பற்றி ஹிந்தியில் பேசியிருப்பேன். எங்கள் தாத்தாக்கு ஹிந்தி ஓரளவுக்கு, அவரோட ஹிந்தி தப்பாக பேசுவேன். அதுக்கு நமக்கு வந்து இந்த நீங்கள் சொல்ற நம்ம நாட்டை புரியலை அப்படின்னு சொன்னீங்கல்ல, நமக்கு ஒரு வேர்ல்டுக்குள்ள போய் முந்தி அடித்து மேலே வர்றதுக்கு இருக்கக்கூடிய அந்த நுவான்சஸில் நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் வாண்ட் டு புட் திஸ் கொஸ்டின் வெரி ஸ்ட்ரைட்லி. ஏன்னா ஒரு பாம்பே லாபி தான் ஒரு காலகட்டத்தில் ரூல் பண்ணிச்சு. ஓகே, அது லேட்டர் பிரேக் ஆச்சு. இல்லை, அதுக்கும் ஒரு சவுண்ட் ரீசனிங் இருக்குல்ல. அவங்க வந்து 40 வாட்டி ரஞ்சி ட்ராஃபி ஜெயிச்சாங்க. இப்போ நம்மளை பார்த்து இப்படி ஒரு கை காட்டும்போது 3 நீட்டுது நம்மளை பார்த்து. நம்ம என்ன கேட்கணும், நம்ம எவ்வளோ வாட்டி ஜெயித்தோம், ஆனால் ஏன் ஜெயிக்க முடியலங்கிறதுக்கு பதில் இருக்குது. அதுதான் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன் ஜெயிக்க முடியலன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு ஒரு டூர் போனேன், ஒரு பெங்களூருக்கு ஒரு டூர் போனேன். திடீர்னு 2 பஞ்சாபி பசங்க வந்து அவங்களோட டர்பன் போட்டு வந்தாங்க. பார்த்தோன்னே பயந்துட்டேன். அவங்க பார்க்கவே அவங்க ஜெனட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கொஞ்சம் இப்படி இருப்பாங்க, மேலே அப்படி இருப்பாங்க, கொஞ்சம் டாலராக இருப்பாங்க. பார்த்தோன்னே பயந்துட்டேன், நம்ம அப்படி இருப்போம், புரியுதுல்ல? அது நம்மளை சேர்ந்தவங்க அவங்க கிடையாது. திடீர்னு வந்து நம்ம போய் ஒரு மேட்ச் விளாட்றோம், 4 பசங்க தமிழில் பேசுகிறாங்க, 8 பசங்க ஹிந்தி பசங்களை பார்த்து டக்குன்னு ஒரு பேக் ஸ்டெப் எடுப்போம். இன்றைக்கி அது மாறி இருக்கா? கண்டிப்பாக மாறி இருக்கு, நிறையா மாறி இருக்கு. அதுலே போடா அப்படின்னு இருக்காங்க பசங்க. அது எல்லாமே எவல்யூஷனாக நான் பார்க்குறேன். ஏன் வரலைங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி காரணங்கள் எத்தனையோ பேர் மென்டலாக ஸ்ட்ரகிள் பண்ண. நீங்கள் தனிமையாக இருக்க பழகணும், இதெல்லாம் உள்ளே வரணும். அதாவது இங்கே இருக்க மாதிரி இருக்க முடியாது. நீ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாடு டீமோட போவோம். நான் வந்து என்ன பண்ண, தமிழ்நாடு டீமோட இந்தியன் டீமுக்கு போவேன், போயிட்டு சம்டைம்ஸ் வருவேன் நடுவில். முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்போ எப்படா தமிழ்நாடு டீமுக்குள்ளே வருவோன்னு தோணும். ஒன்றா உட்காந்து நாங்கள் சீட் ஆடுவோம், ஒன்றா நைட்டு டின்னருக்கு போவோம். சடனாக இந்தியன் டீமுக்கு போனோன்னா நீங்கள் ஒன்றா டின்னர்லாம் போக முடியாது. எங்கே அவன் பாட்டி ஹிந்தியில் பேசிட்டு இருப்பான். எனக்கு ரொம்ப நாளைக்கு வந்து சப்பாத்தி கிடையாது, நமக்கு ரைஸ் வேணும். நைட் ஆச்சுன்னா அந்த ரைஸு கிடைக்காதுங்க பாம்பேல. சொல்லணும், பையா ஏக் சாவல் ஏக் கோபி அப்படின்னு சொல்லி அவன் ஃபுல்லாக அது கோபி ஆலு கோபியாக வரும். நமக்கு அந்த டேஸ்ட் வைக்க முடியாது. ரொம்ப அதாவது வந்து சின்ன விஷயங்கள் தான்.
ஆனால் நம்ம வாழ்க்கையே சின்ன சின்ன விஷயங்களை சுற்றி கட்டமைக்கப்பட்டது தான். அது நமக்கு இல்லைன்னா பழகிக்க தெரியணும் நம்ம. நான் எதுக்கு இதை கேட்குறேன்னா, நீங்கள் லோக்கல் கிரிக்கெட்டில், டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஈவன் தோ இன்டர்நேஷ்னலி நீங்கள் தொடர்ச்சியாக விளையாடிட்டு இருக்கிறப்பவும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறத பார்க்க முடியும். அது நல்ல ஒரு நல்ல பாடி லாங்குவேஜ் இருக்குது, அதில் நல்ல கெஸ்டர் இருக்குது. இப்போ டிஎன்பிஎல் மாதிரி ஒன்று பாப்புலரைஸ் ஆகணும்னா அஸ்வின் மாதிரி ஒரு பெரிய பிளேயர் உள்ளே இருக்கப்போ அதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐபிஎலுக்கு எப்படி ஒரு வேல்யூ வருதோ அது மாதிரி ஓகே இங்கேயும் பெஸ்ட் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வாங்க, ஸ்பான்சர்ஸை உள்ளே கொண்டு வாங்க. அப்போது அஸ்வின்லாம் உள்ளே இருக்கார். ஒரு ஐ திங்க் நான் கம்பேரிசனுக்காக சொல்லலை, மற்ற பிளேயர்ஸ் யாரும் அந்த மாதிரியான டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு உள்ளே வர்றது வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸையோ வேல்யூயோ குறைக்கணும் கூட நினைக்கலாம். அப்படி ஒரு அபிப்பிராயம் பேசவும் படுது. ஸோ டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பாலாக நீங்கள் இருக்கிறனால தான் தமிழ்நாடு பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்தியாவுக்குள்ளே ஏன் போக முடியுங்கிற கேள்வியை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஆன் அதர் சைட், வை யூ கிவ் திஸ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு டொமஸ்டிக் கிரிக்கெட்? நீங்கள் அங்கே மேட்ச் இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடிட்டு வந்து இறங்கி டிஎன்பிஎலுக்கும் விளையாடுறீங்க. இப்போது நம்ம ஒரு பால் போடுறோம், டெஸ்ட் மேட்ச்சில் போடுறோம், அது எட்ஜு வாங்கி ஸ்லிப்புக்கு போகிறதுக்கும் எட்ஜு வாங்காமல் பீட்டன் ஆடுறதுக்கும் எட்ஜு வாங்கி தரையில் போகிறதுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அதான் எப்படின்னா அது உங்களோட நேரத்தை குறிக்குது. சும்மா ஓவராக வந்து நான் அப்படி கிழிச்சிட்டேன்னு பொய் சொல்லக்கூடாது. பண்ணியிருக்கோம். நம்ம போடுற உழைப்புக்கு கிடைக்கிற ஊதியம் தான் அது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த பால் இப்படி தரைக்கு போகிறதுக்கும் பீட்டன் ஆடுறதுக்கும் ஸ்லிப்புக்கு ஏன் போகுதுங்கிறதுக்கு டிஃபரன்ஸு நம்ம அந்த கேமுக்கு கொடுக்குற மரியாதை. ஓகே, இப்போ வந்து நம்ம கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்குது. அந்த பாதையை வந்து நம்ம நிறைய என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவர் எப்போவுமே ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸை மறக்கலை அப்படின்னு ஒரு லைன் நிறைய பேர் சொல்லுவாங்க. சும்மா சொல்லுவாங்க. எனக்கு இந்த கேம் தான் எல்லாமே. இந்த கேம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்து, இந்த கேம் வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்துச்சு, பைசா கொடுத்துச்சுங்கிறதுக்கெல்லாம் நான் அதுக்கு கடமைப்படலை. அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம நிறைய இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஐ ஃபவுண்ட் மை காலிங் அப்படின்வாங்க. இந்த கேமே என் வீட்டு வாசலில் வந்து இதாண்டா உன் காலிங்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே இந்த கேமுக்கு நான் எப்படி துரோகம் பண்ண முடியும்? நான் வந்து ஒரு பிரபலமான கிரிக்கெட்டர் தான் சொல்ல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ மட்டும் எப்பட்றா இங்கே இப்படி பண்ணுற, நிற்கிற, எவன் என்ன பண்ணாலும் நிற்கிறியே அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க. நான் இப்போ ஒன்று தான் சொல்லுவேன், இந்த கேம்லேருந்து வர விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வரீங்க, இந்த கேமுக்காக மட்டும்தான் நான் வரேன்னு. ஓகே, ஸோ அதுலேருந்து என்ன கிடைக்குதுங்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம், அதுவே எனக்கு போதுமானது. யாருக்கு சார் தெரியும்? நீங்கள் உங்களை சிம்பிளாக கேட்குறேன். 1992-3 எங்கள் அப்பா என்னை உட்காந்து வச்சு மேட்ச்சை 150 ரூபா கேபிள் டிவி கொடுத்து பார்க்க வைக்கும்போது ஃபஸ்ட்டு கேள்வி நான் கேட்டேன்னா, இந்த மேட்ச் அண்ணா எவ்வளோ பைசா வரும்னு நான் கேட்டேனா? கேட்கல. விளையாடணும் தான் எனக்கு. விளையாடணும். ஐபிஎல் 2008 ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியுமா? இல்லை ஏலத்தில் நம்மளை பைசாக்கு எடுப்பாங்கன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் போகிற ஒரு விஷயத்துக்கு சந்தோஷம் மட்டுமே காரணம். அந்த சந்தோஷத்தை என்றைக்கு நம்ம விடுறோமோ அன்றைக்கே நம்ம தோத்துடுறோம். ஸோ அது எனக்கு என்ன தருதுங்கிறத விட அது தருகிற சந்தோஷம் தான் என்னுடைய. கண்டிப்பாக. ஓகே, எனக்கு இப்போ நம்ம வந்து சொல்கிறோம், இப்போ கேட்டிங்க ஒய்ஃபை பற்றி. ஒய்ஃபுக்கு எனக்கு இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டிக்கு உங்களுக்கு சண்டை வராதா? இல்லை எனக்கு வராதா? இல்லை அப்பா அம்மாவோட சண்டை வராதா? ஏன் போகிறோம்? திருப்பி ஏன் போகிறோம்? பிடிச்சிருக்கு, சந்தோஷம், சந்தோஷம். அதே மாதிரி தான் இது. மதர் இந்தியான்னு சொல்கிற மாதிரி எனக்கு மதர் கிரிக்கெட். ஓகே, அது டிஎன்பிஎல் இருந்தாலும் தான், ஐபிஎல் இருந்தாலும் தான், இன்டர்நேஷனல் மேட்ச் களம் என்னவா இருந்தால் என்ன சார்? யாக்கோ சொல்லிட்டு தான் வந்தேன். களம் என்னவா இருந்தால் என்ன? நம்ம போய் விளையாடுறது கேமுக்கு தான். நம்ம அதை என்னைக்கு நம்ம கீழே தாழ்த்தி அங்கே என்னடா போய் ஆடிட்டு சொன்னவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இல்லை, அதனால அந்த கொஸ்டினே நான் வைக்கிறேன். இது ரெண்டு மாதிரி அஸ்வினுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏன் இதெல்லாம் விளையாடுறாருன்னு ஒரு விமர்சனமோ, பேரலாம் நம்ம பசங்க வந்து பாடுற ஆக்சுவலாக அதுக்கு நான் பதில் சொல்லலை. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக கூட டிஎன்பிஎல் ஜெயிச்சோம். இப்போ நான் வந்து அந்த சரத்துங்கிற பையனை கற்றுதேன். அதுக்கு வந்து கீழே எல்லாம் போட்டுட்டு இங்கே வந்து உனக்கு என்னையா ஆட்டம் அப்படின்னு 2-3 பேர் கேட்க சும்மா படித்தேன். எனக்கு அதெல்லாம் சுத்தமாக அஃபெக்டே பண்ணாது. அது படிக்கும்போது மக்களோட அவங்களோட சிந்தனை எனக்கு பிடிக்கும். அது புரியும். 2 விஷயம். ஒன்று, நான் விளையாடும்போது கேமுக்கு நான் கொடுக்குற மரியாதையாக பார்க்குறேன். அந்த கேமுங்கிற கடவுளுக்கு நான் அர்ப்பணம் பண்ண தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. 2வது, கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கற்றுக்கிறதுக்கு வந்து அந்த ஹோட்டலில் சாப்பாடு வச்ச வெயிட்டர் மட்டும் இல்லை, நீங்கள் விளையாடுற கேமு, நிற்கிற அம்பையர், வர க்ரௌடு எல்லாருமே கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. 3வது, நான் என்ன என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன் அப்படின்னா, பெரிய வந்து பணத்து மேலே ஈடுபாடு கிடையாது. நேராக சொல்கிறேன், பெருசாக கிடையாது. அதுக்காக வந்து வரத பணத்தை தூக்கி போடுற ஆள் கிடையாது, அதுவும் இல்லை. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இல்லை, ஒரு 4 பேர் வாழ்க்கையை நம்ம தொடரோம்ல, அதில் கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு லைஃப்பில் எதுலையுமே கிடைக்கும். ஓகே, இந்த கிரிக்கெட்டு என் குடும்பத்தை தவிர மற்றவங்களுக்கு பண்ணுறோம்ல, கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம்ல, அதோட ஹாப்பினஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா அதை சந்திக்கலை. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எது எனக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அங்கே போவேணும். ஏன்னா நான் போகிறது இந்த சந்தோஷத்தை தேடி, புகழை தேடியோ பணத்தை தேடியோ அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிரிக்கெட்டில் வந்து அஸ்வினுடைய பங்கு எவ்வளோ இருக்கும்? உங்களுடைய ஜென்எக்ஸ் அகாடமியாக இருக்கலாம், இல்லை ஒரு டிஎன்பிஎல் வழியாக அதை பிராண்டை பெருசாக்குறதா இருக்கலாம். சம்வேர் தட் கபில் தேவ் கூட ஒன்று சொன்னார், ஒரு எந்த துறையும் வளரும்னா அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போன ஒரு ஆள் தான் அஸ்வின்.
அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நிறைய தடவை அதை சொல்லியிருக்கேன் என் இன்டர்வியூவில். அவர் அதை என் இன்டர்வியூவை பார்த்த மாதிரி சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சார் உங்களை மாதிரி யாராவது வருவாங்களா அப்படின்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக வருவோம். அது எப்படி வராமல் போவோம்? ஏன்னா நம்ம தானே அதுக்கு விதையே போடுறோம். இப்போ நான் இன்றைக்கி வந்திருக்கேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க விதை போட்டு தானே நான் வந்திருக்கேன். எங்கள் அப்பா விதை போட்டார், நான் பார்த்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் விதை போட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் ஆடும்போது என்னடா இருந்தாலும் இப்படி பேட்டிங் ஆடுறான், போலிங் போட ஆள் இல்லையான்னு நினச்சிருக்கேன். அந்த போலராக நான் வருவேன்னு நினைக்கல, என்றைக்குமே வந்திருக்கேன். அதுவும் வாழ்க்கை நமக்கு லைஃப் ஹஸ் பீன் கைண்ட். நம்ம அந்த மாதிரி சிந்திக்கும் போது அடுத்து எவனும் வரமாட்டான்னு நினைக்கிறதே முதல்ல தப்பது. எவல்யூஷன் கபில் தேவ் சொன்னது வந்து பேங் ஆன். எனக்கு அடிக்கடி இந்த பாதையில் இருக்கும்போது தோன்ற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம், அண்ட் அதை நான் எப்போவுமே என்னோட கேரி பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை நம்ம வந்து பண்ணுறதோட பெரிய ஒரு தியாகமாக பார்க்கக்கூடாது. அது நம்ம கடமை. ஓகே, இதுவுமே நமக்கு ஒருத்தர் கொடுத்துருக்கான். கேமுக்கு நான் பண்ணுற கடமை இல்லை, நம்ம பண்ணுற கடமை தானே அது நாளைக்கு மாறும். நம்ம அதை பண்ணுறோம், நம்ம அதை பாஸ் ஆன் ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ நீங்கள் மருத்துவத்தை பற்றி எவ்வளோ பேசுகிறோம், மருத்துவம் எக்ஸ்பர்டீஸ் கிடையாதுண்ணா. ஆனால் முந்தைய காலகட்டத்திலையும் வெவ்வேறு விதமான மருத்துவம் இருந்திருக்கு. நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட வரலாறு நிறைய மறந்ததுனால தான் நீங்கள் நம்ம கஷ்டமே படுறோம்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம என்னங்கிறத கரெக்டாக பாஸ் ஆன் பண்ணி கரெக்டான விஷயத்த கொடுத்துட்டோன்னா அவங்க அப்படியே பார்த்து அந்த லைனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம பண்ண வேண்டியது இவன் நம்மளோட மேலே வந்துடக்கூடாது, இவனை நம்ம கீழே வச்சுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப சின்னத்தனமான சிந்தனையோடலாம் ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம பாட்டு விளக்கிட்டு பாண்டி பசாரில் ஓடிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப அதாவது ரெஃபரன்ஸ் கூட பாண்டி பசார் தான். எல்லாம் நம்ம லைஃபோட ரெலவன்ஸும் கனெக்ட் அங்கே தானே இருக்குது. முக்கியம் இல்லை சார். நம்ம ஓட்டத்தை எதை நோக்கி போகிறோங்கிறது தான். அந்த ஓட்டத்தில் டெஸ்பிரேஷன் இருக்காங்கிறது தான் இல்லை. லெட்ஸ் டாக் அபவுட் யுவர் கலீக்ஸ், மேபி கிரிக்கெட்டர்ஸ். சாரி ஃப்ரம் சச்சின் டு எவ்ரி ஒன். ஆக்சுவலாக இந்த மென் டூ க்ரை அப்படின்னு ஒரு வீடியோ வந்தது, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப இமோஷனலாக இருந்தது. சும்மா ஒரு எல்லோரும் ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லோரும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். பட் அது வாஸ் ஸோ ட்ரூ. ரொம்ப இதாக இருந்தது, எஸ்பெஷலி ஃப்ரம் விராட் கோலி, ரோஹித் சர்மா, எனிபடி ஃபார் தட் மேட். அப்புறம் வந்து நான் சின்ன பையன், அவன்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஜெய்ஸ்வால், ரைட்? இல்லை, அவனுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பாண்ட் எனக்கும் அவனுக்கு. அது என்ன ஆச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆர்ஆர் டீமில் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு டைம் எடுத்தோடனே நான் போவேன். அந்த பையன் வந்து செம்ம டேலண்ட். ஆனால் எப்படின்னா அவனுக்கு வந்து அந்த போக்கு இடமோ அது அணுகுமுறைன்னு இருக்குது. ஒரு ஐபிஎல் டீமில் நம்ம இருக்கோன்னா சில நான் நெகோஷியபிள்ஸ்னு வாங்க. இப்போ கிரிக்கெட் விளையாடும்போது நிறைய பேர் இதை பேச மாட்டாங்க. நீங்கள் பால் புதுசாக இருக்கும்போது த்ரோ வந்து தரையில் அடிக்கக்கூடாது. அது ஃபுல் அப்போ தான் பால் ஸ்விங் ஆகும். 2 பால் ஸ்விங் ஆச்சுன்னா கூட 2020 மேட்ச்சில் ரொம்ப பெரிய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தெரியாமல் இன்னைக்கு கிரிக்கெட்டர்ஸ் வராங்க. அது ஏன்னா அவங்கள வந்து கரெக்டான ஆளுங்க தொடலை, அவங்க வாழ்க்கையில் சந்திக்கலை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ராவாக வந்த பையன் அவன். ஆனால் பார்க்கும்போதே தெரியும், பா அப்படிங்கிறது தெரியும். நாம ஆடுறான்டா இவன் வந்து இப்போ 4 பேருக்கு பயத்தை உண்டு பண்ண போகிறான், உலகத்தில் ஒரு பெரிய ஆளாக வர வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியும். அவனுக்கு ஒரு ஹங்கர் உண்டு. ஒரு தடவை நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, டே இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா எத்தையாவது பண்ணி அதை பண்ணுவான். போய் உழைப்பான், உழைப்புக்கு அஞ்ச மாட்டான். அப்போ வந்து ஒரு தடவை நம்ம ராஜாமணியும் ட்ரைனிங் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் மிங்கிள் ஆவாங்க. அப்போ பெரும்பாலும் வந்து ஒரு சின்ன உரசல் சம்டைம்ஸ் இருக்கும். நான் அந்த மாதிரி உரசல் ஒரு தடவை நடக்கும்போது போய் நின்று, ஏன் அவன் என்ன குறைவா அவனுக்கு தெரியுறான், அந்த மாதிரிலாம் பேசாதங்கிற மாதிரி ஒரு வாட்டி கேட்டேன். அதுக்கப்புறமா கூடவே போயிட்டு நிற்கிறது, அவனுக்கு இது தப்பு பண்ண சொல்கிறது, அந்த மாதிரி சொன்னால் அவனுக்கு சடனாக அவனுக்கு ஒரு அழுகை வந்துருச்சு. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, என்னடா இது சின்னமாக அந்த மாதிரி ஆகிறானே அப்படின்னு ஒரு சின்ன இது. பட் கரெக்ட், அது வந்து மென் டூ க்ரைகில் நம்ம வந்து எல்லாருமே வந்து நமக்கு எல்லாருமே இவ்வளோ தான் டைம் ஸ்டாம்ப், இவ்வளோ நாள் தான் இருப்போம். அந்த இவ்வளோ நாள் இருப்போங்கிறத வந்து என்றைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அன்றைக்கே வந்து இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கெட்ட விஷயங்களும் நின்றுடும். இப்போ ஜெய்ஸ்வால் மாதிரி உங்களுக்கு இந்தியன் டீமில் அல்லது T20 ஸ்குவாட்ஸில் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க யார்? அண்ணா அப்படின்னு எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வர, அல்லது சஞ்சு அண்ணா கூப்பிடுவான். நல்ல பையன், ரொம்ப பேச ரொம்ப மாட்டான். ஆனால் நம்ம ஜாலியாக இந்த மாதிரி நம்ம என்டர்டெயின் பண்ணோம், சிரிப்பு போட்டோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவன் அது அவனோட வே ஆஃப் இது. வேறு நிறைய யாரும் ரொம்ப ப்ராங்க் பண்ணுவீங்க? எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை ஓட்டுறது உண்டு, ஜாலியாக அப்படியே கிண்டல் பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் நான் ரொம்ப நல்லா கொஞ்சம் நிறைய மனிதர்களை சம்பாதிச்சிருக்கேன் இந்த ஜேர்னலில், எஸ்பெஷலி ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ். ராஜாமணி ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா எப்படி அவருக்கு எனக்கும் ஒரு ஈக்குவேஷன். எனக்கு எப்போவுமே வந்து ஆளுங்களை ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஆசை. அவருக்கு வந்து இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இது என்னோட இது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணி அதை ஒரு மனிதர்களை அவரை சம்பாதிச்சு தான் நான் எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு அவர் என் லைஃப்பில். நான் எதுவுமே பண்ணாத போது அவரே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போய் ஜிம்முக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு அவர் நிறையா இது இருக்குது. வேறு யார் இந்தியன் டீமில்? விராட்டோட வந்து என்னோடய ரிலேஷன்ஷிப் வந்து அது எவால்வ் ஆகிருக்குன்னா நாங்கள் 2 பேருமே ஒரு காயினோட 2 முகங்களாக நான் பார்க்குறேன்.
என்ன ஒரு டெல்லியிலேருந்து வந்துட்டாரு, நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டேன். அதனால எங்கள் 2 பேருக்கு ஒருத்தர புரியறதே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அவங்க புரியாது நமக்கு வந்து ஒரு அவங்க வீட்டில் எப்படி வளர்க்குறாங்க, நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறாங்க சம்மந்தமே இல்லை. ஐஸ்வர்யா நமக்குலாம் வேற சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் வந்து அவங்க நம்ம பார்க்கும்போது இவங்க வேற நாட்டை சேர்ந்தவங்கன்னு கூட யோசிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்குமே அப்படி தான். எந்த நாடு? நல்லா ஃபஸ்ட்டு டைம் சண்டிகர் போகும்போது இது எந்த ஊரியா அப்படி நம்ம மேப்ல அது நம்ம பெருசா ஆகட்டும் போகாத ஊர், சம்மந்தமே இல்லாத ஊர். மும்பை டெல்லிலாம் கூட நம்ம யோசிப்போம். மேப்பெல்லாம் கூட எக்ஸாமில் கேட்குறாங்கன்னு வச்சிருவோம் மேப். உஜ்ஜயினி இந்த ஊரில் போயிட்டு அது விவேக் ஒரு படத்தை சொல்லுவார், இனிமே அந்த மலையாள படத்தை இது சொல்லுவார், இனிமே இந்த பாஷை மலையாளம் அந்த மாதிரி இந்த ஸ்டேட்டே கேரளா, இந்த ஸ்டேட்டு கேரளம் அப்படிங்கிற மாதிரி. அங்கே போனவுடனே திடீர்னு வருவான், ஹிந்தியில் பேசுவான். டீ கூட வந்து நம்ம அந்த பாஷை சாய் எப்படின்னு கேட்டு தான் வாங்கணும். சில்லறை வாங்குறதுக்கு ஹிந்தி தெரியணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் இல்லை, அங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும். ஸோ கிரிக்கெட் ஏரியா மாறும்ல, 100% எல்லாம் மாறும். நமக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டுங்க. நமக்கு ஸ்ட்ரக்சர்ட்னா எப்படின்னா கார்பரேட் நீங்கள் விளையாடுவீங்க, ஸ்கூல்லாம் விளையாடி காலேஜ் விளையாடி முடிச்ச உடனே ஸ்ட்ரக்சர்ட் கிரிக்கெட் ஆரம்பிச்சா. இங்கே வந்து ஒரு பஞ்சாபில் இருக்கிற பையனுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆனால் தான் சம்பாத்தியம். நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடல, நீ கார்பரேட் ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் விளையாடினாலே உங்களுக்கு மாத சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ இனவே நம்ம அந்த மாதிரி செட்டில்டாக இருக்கிறது கூட நம்ம ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கல. ஏன்னா இங்கே சின்ன லெவல்லே நமக்கு ஓரளவு பணம் வந்துடுது, பொசிஷன் வருது. உடனே நம்ம கல்யாணம் பண்ணுறோம், உடனே புள்ள குட்டி ஆகிடுது, உடனே அதை பாதுகாக்கிறோம். இருக்கிறது போகாமல் இருக்கணும்டா அப்படின்னு பாதுகாக்கிறோம். அது தவறுன்னு சொல்லலை. ஒவ்வொருத்தரும் நிறைய ஹம்பிள் பேக்ரவுண்ட்ஸ் சேர்ந்து ஆளுங்க வராங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி நினைக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. இப்போது கிரிக்கெட் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனுங்கிறது தான் ஒரு ஒரு மரியாதைக்குரிய அல்லது வந்து அவங்க தகுதியான ஒரு டீம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது. ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் 60 ஓவர்ஸ் மேட்ச்சு, அப்புறம் லைக் 50 ஓவர்ஸ் மேட்ச்சில் வந்து 20-20 ஒரு ஃபார்மேட் வந்துச்சு. பீப்புள் ஸ்டார்டட் என்ஜாயிங் லைக் மேட், ஆஹா அப்படின்னு. இப்போ கடைசியில் பார்த்தா லாஸ்ட் 5 ஓவர் பார்ப்போமா, இல்லை அதிலே 7 மினிட்ஸ் ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்போமான்னு போயிட்டே இருக்குது. இந்த சேஞ்ச் இருக்குல்ல, கிரிக்கெட்டில் மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஸ்டில் அது டெஸ்ட் மேட்சஸ்க்கான வேல்யூ இருக்குது. டெஸ்ட் மேட்ச்சில் யார் நின்று ஆடுறா, யார் நிறையா பால்ஸு இது பண்ணுறா, இதெல்லாம் இருக்குதா. பட் டூ யூ திங்க் இஸ் இட் அ பூன் ஆஃப் பேன் அந்தன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி T20ங்கிற ஒரு ஃபார்மெட் வந்தது ஒரு கன்வென்ஷன் கிரிக்கெட்டு, ஒரு கிளாசிக் கிரிக்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது தவிர்க்க முடியாதா? இது வந்து நம்மளோட விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம கடைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், ₹1 ஆரம்பித்து ₹500 வரைக்கும் சாக்லேட் கிடைக்குது. தெரில, ₹1000 வரைக்கும் கிடைக்குதா இருக்கா எனக்கு தெரியும். நான் கடைசியாக சூப்பர் மார்க்கெட் போய் சாக்லேட் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது. பட் அதே மாதிரி தான் T20 கிரிக்கெட்டும். இப்போ நான் எப்படி பார்ப்பேன்னா, இந்த IPL சமயத்தில் எல்லாருக்கும் கிரிக்கெட் தெரிஞ்சிருவோம். எல்லாரும் என்னென்னவோ பேசுவாங்க. அதோ இவர் விளையாடிருக்காங்க, அவர் விளையாடிருக்காங்க, அந்த பால் அவர் அப்படி போட்டிருக்கலாம், எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த சமயத்தில் ₹10 சாக்லேட் வாங்கி சாப்பிட்ணுன்னு சாப்பிட்றது தான் IPL. அதுதான் T20 கிரிக்கெட். நீங்கள் பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, ஹேங்கப் கிடையாது. பாப்கார்ன் கொடுத்தீங்கன்னா சேர்த்து சாப்பிட்டு ஒரு படத்தை மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். அதில் ஒன்றுமே கிடையாது. அதான் எப்படின்னா எக்ஸிக்யூஷன் எரர்னுவாங்க. ஒரு போலர் ஓடி வந்து போடும்போது அந்த 24 பாலில் அன்றைக்கி 1 நாளாக இருந்தால் 24 விழும். அன்றைக்கி விழலை, கொஞ்சம் எவ்வளவோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. பால் ஈரமாயிடும் சம்டைம்ஸ். ஒரு போலர் தரப்புலன்னு நான் சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு பேட்ஸ்மேனுக்கும் அதே மாதிரி ஆகலாம். திடீர்னு உங்களுக்கு உச்சக்கட்டத்தில் கடவுள் கரெக்டான தப்பான இடத்துல இருப்பான், ஓடி வந்து சிக்கு ஒரு பால் அவுஷிங்கருவாங்க. இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். உங்கள் கையில் அது நிறைய விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது உனக்கு வாழ்க்கையோட ஒரு நாள் தெரிஞ்சுக்கணுன்னா T20 மேட்சை பாரு, வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுன்னா டெஸ்ட் மேட்சை பாரு, அவ்வளோதான். அப்போ இப்படியும் புரிஞ்சுக்கலாமா? கிரிக்கெட்டை புரிஞ்சுக்கணும்னா டெஸ்ட் மேட்ச் பாரு, வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னா டெஸ்ட் மேட்ச் பாரு. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கைங்கிறது டெஸ்ட் மேட்ச். அது ஒரு தவம். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச். இப்போ நிறைய பேர் வந்து ஈஸியாக சொல்லுவாங்க, அப்படி போட்டிருக்கலாம் சார் பாலை, நீங்கள் வந்து இப்படி அடிச்சிருக்கலாம் சார் பாலை. அதெல்லாமே ஓகே, கிரிக்கெட் நமக்கு பிடிச்சிருக்கு, அந்த மனிதரை பிடிச்சிருக்கு, அவங்க மேலே அவ்வளோ ஒரு காதல், நம்ம அதெல்லாம் பேசுகிறோம். இந்த மாதிரி பேசுகிற எல்லா ஆளுமே என்கிட்ட ஒருத்தர் ஒரு வாட்டி ரொம்ப இதுவாக, நான் அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸில் கொடுத்துருவேன். அது கொடுக்கும்போது அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அவன் சொன்னார், சார் 3 ஓவர் மேட்ச் ஆடுறீங்க, 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா கொடுக்குறாங்க சார். ஒரே ஒரு நாள் தான் 20 ஓவர் மேட்ச் அவரை ஆட வச்சுட்டு 4 ஓவர் போலிங் மட்டும்தான் போட வச்சோம். எப்படி சார் போடுறீங்க அப்படின்ற வெயிலில்? எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அது அவங்களோட வாழ்க்கை, அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஊதியம் அது. ஸோ நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப சக்ஸஸ். இப்போல்லாம் வந்து நிறைய கோச்சிங்கு பசங்க அதே அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, சார் IPL ஆடினா போதும் சார், IPL ஆடினா போதும் சார். எது IPL ஆடினா போதுமா? என்ன அவ்வளோ ஈஸியாக? அது ஒரு டக்குன்னு ஒரு நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கோவம் வந்துடும் இல்லை. ஏன்னா IPL ஒரு இன்றைக்கி வந்து IPLக்குன்னு ஸ்பெஷலாக 20 ஓவர் ஆடுறதுக்குன்னு பசங்க வராங்க. ஆனால் அவங்க யாருமே 20 ஓவர் தான் ஆடணும்னு ஆரம்பிக்கலை.
அப்படி நீங்கள் ஆரம்பித்து விளாடவே முடியாது. அந்த அடாப்டபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க கிரிக்கெட்டில், அது ரொம்ப முக்கியம். அதனால் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், டெஸ்ட் மேட்ச் நீங்கள் 5 நாள் விளாடணும் அப்படின்னா டெஸ்ட் மேட்ச்சுக்கு 3 நாள் முன்னாடியிலேருந்து அதுக்கு ரெடி ஆகும். ஸ்விம்மிங் பண்ணுறதுலேருந்து, ஜிம் பண்ணுறதுலேருந்து, சாப்பாடை லைட்டாக வச்சுக்கிறதுலேருந்து, அதே அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு தண்ணியை கரெக்டாக ப்ரொபோர்ஷனில் வச்சுக்கிட்டு மசாஜை முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் திரும்பி பார்க்கும்போது தூங்குறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 3 நாள் வாழ்ந்தீங்கன்னா அடுத்த 5 நாள் நீங்கள் கிரவுண்டில் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 8 நாள் முடித்த உடனே திருப்பி இதையே பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் 100 டெஸ்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு 1 நாள் 2 நாள் தவமாக இருக்கணும். ராத்திரி ஒரே சமயத்தில் வேற எதுவுமே இருக்காது எக்ஸப்ட் கிரிக்கெட், ஒன்றுமே இருக்காது. ராத்திரி 10 மணிக்கு தூங்கியே ஆகணும். நான் வந்து கடைசி ஒரு 8 வருஷமாக ஃபீல் பண்ணதுன்னா 10 மணிக்கு போல 10:30 மணிக்கு தூங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. 1/2 மணி நேரம் தான், 1/2 மணி நேரம் தான் வித்தியாசம். அது கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்காது. நீங்கள் கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கலன்னா அன்றைக்கி காலைல பால் போடும்போது எந்த இடம் பிடிச்சிக்கணும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதை பிடிச்சிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஜிம்முனாலாம் யோகா 1 ஹவர் பண்ணுவேன், மெடிடேஷன் ஒரு 20 நிமிஷம் பண்ணுவேன். பண்ணினதுக்கப்புறமா தான் இன்றைக்கி நம்ம விளையாடலாண்டா உடம்புல எந்த இன்ஜினியும் வராதுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இதை வந்து டே இன் அண்ட் டே அவுட் பண்ணுறதுக்குலாம் விராட் கோலிலாம் இன்னும் சில விஷயம் பண்ணுவார், நிறைய அவரும் பண்ணியிருக்காரு. அவர் உடம்புக்கு கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு உடம்பு. சாப்பாடு நான் வந்து ஒரு இப்போ நிறையா வந்து நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நான் கிரிக்கெட் விளையாட அந்த பீட்சாலாம், டாமினோஸ் பீட்சா ஹட்லாம் வரும். அது அந்த 99 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு வீட்டில் போராடணும். அது அவ்வளோ சந்தோஷப்பட்டு சாப்பிடுவேன். சாப்பிடும்போது அப்போல்லாம் தெரியாது அது க்ளூட்டன் ஒரு ஐட்டம் இருக்குது. நான் அது இன்டாலரண்ட். சாப்பிட்டா நமக்கு அது வெயிட் போடும். ஒரு 15 வருஷம் தொடவே இல்லை. க்ளூட்டன் ஃப்ரீ பீட்சா கிடைக்கிற வரைக்கும் தொடலை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சாக்ரிஃபைசஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர். அதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் இதை பண்ண முடியும். சச்சின் டெண்டுல்கர்லாம் என்னென்னவோ பண்ணுவார் சார், சொன்னால் வந்து உங்களால் நம்ப கூட முடியாது, அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறது ஒரு தவம். நீங்கள் லாங்காக 60 வருஷம் வாழ்க்கையை வாழணும்னா டெஸ்ட் கிரிக்கெட் பாருங்கள் கற்றுக்கிறது. ஓகே, ஏன்னா டெஸ்ட்டுக்கு ஏன் அவ்வளோ வேல்யூங்கிறது இப்போ நீங்கள் சொல்லலாம் தெரியுது. அவ்வளோ சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறம் தான் அது நடக்குது. இல்லைன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். 2 நாள் ராகுல் திராவிட் நின்று அப்படி செவரு மாதிரி நிற்கிறாருன்னா அதுக்கு அவ்வளோ வேலை அதுக்கு பின்னால் இருக்குது. அவர் அந்த செவரு மாதிரி நிற்கிறதுக்கே செவரு மாதிரி பல நாள் நெட்டில் நிற்பார். அவர் நின்ன இடத்துலலாம் சிலையே கட்டலாம், நீங்கள் அவ்வளோ நேரம் நின்றுப்பார் பேட்டிங் ஆடுறது. ஸோ ரொம்ப அன்ஃபர்கிவிங். அது டெஸ்ட் மேட்ச் ஏன் சொல்கிறாங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டே ஆரம்பிக்கிற மாதிரி 3ஆவது நாள் பிச்சு பிஹேவ் பண்ணாது. அதேமாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் அதே மாதிரி பிஹேவ் பண்ணாது. நீங்கள் முதல் மேட்ச் ஃபஸ்ட்டு டே கார்த்தால போய் முதல் பால் டக் அவுட் ஆகிட்டிங்கன்னா 2வது இன்னிங்ஸில் அதை எப்படி மாற்றணும் ஒரே நாள்லங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த மென்டல் கெப்பாசிட்டி வேணும். இட்ஸ் நாட் ஈஸி. அது வந்து ரொம்ப அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவ்வளோ வருஷம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நல்லா குட்டாக இருக்கணும். அது ஆக்சுவலி இப்போ ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்க்குறப்போ நிறைய பேர் கிரிக்கெட்டுக்குள்ளே வராங்க. மேபி ஐபிஎல்லோட இம்பேக்டாக கூட அது இருக்கலாம். ஓகே, ஐ கேன் ப்ளே ஐபிஎல் ஆர் ஐ கேன் ப்ளே டிஎன்பிஎல் ஆர் ஐ கேன் ப்ளே ஃபார் கிளப் மேட்சஸ். என் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வருது. அதுவும் வேர்ல்டு வைடுமே கிரிக்கெட் வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்டாக மாற்றுறதுக்கு பிசிசி இஸ் டூயிங் மெனி திங்ஸ், ஐசிசி இஸ் டூயிங் மெனி திங்ஸ். அப்படிங்கிறப்போ நிறைய பேர் உள்ளே வராங்க. இந்த நிறைய பேர் உள்ளே வர்றவங்களுக்கு இதுதான் இல்லை, ஒரு 2-3 திங்ஸ் இஃப் யூ வாண்ட் டு சே இதுலலாம். ஏன்னா நீங்கள் இப்போ சொன்னீங்களே, அதாவது ஒரு நல்ல ஆள் கை படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பாலை நீங்கள் கிரவுண்டில் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா அதில் கூட அது தேஞ்சிருச்சுன்னா அவனுக்கு ஸ்பீடுக்கு கிரிப்புக்கு ஸ்விங் ஆகாமல் போகும். இது ஆக்சுவலாக அப்படி நீங்கள் சொன்னோன்னே நான் யோசிக்கிறேன். பாலை வந்து இவங்க அடிக்கடி தேய்க்கிறாங்க அப்படின்னா அது வந்து பாலை பிடிக்கிறதுக்கு சௌரியமாக அதெல்லாம் தெரியுது. ஆனால் ஒரு புது பாலை தரையில் அடிக்காமல் கையில் தூக்கி போகணுங்கிற அளவுக்கு இப்போ கிரிக்கெட்டுக்குள்ளே அவ்வளோ பேசிக் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் ஒரு கிரிக்கெட்டர் தரப்புலேருந்து. ஸோ இந்த மாதிரி உள்ளே வரவங்க மன ரீதியாக, உடல் ரீதியாக, பயிற்சி ரீதியாக என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். மெனி பீப்புள் கமிங் சாரையாக வராங்க. இல்லை, இப்போ முதல்ல நான் ஒரு விஷயமா ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறது வந்து போய் சேர்ற இலக்கு ரொம்ப சீக்கிரமாக போய் சேரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு சில பேருக்கு நடக்கலாம். என் பக்கத்து வீட்டுக்காரரை சீக்கிரமாக போய் சேரலாம், நான் போக முடியாது. பொறுமை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2வது, என் பையனோ இல்லை ஒரு பேரண்ட்டுக்கு சொல்கிறதா, என் பையனோ எனக்கு தெரிஞ்சவங்களோ வந்து வாய்ப்பை வாங்கக்கூடாது. வாய்ப்பை வந்து ஏர்ன் பண்ணணும். அது எப்படி சொல்கிறேன் சார்? அதான் நீங்கள் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கோம். இல்லை, அந்த ஏர்னுங்கிறது கேட்குறேன். வாய்ப்பை வாங்கக்கூடாது, வாய்ப்பை அமையணும். வாய்ப்பை அமைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அதுக்குண்டான தகுதியை நீங்கள் உருவாக்கி. கரெக்ட். எப்போதுமே ரோஸாக இருக்காது. ஷேன் வான் ஒரு வாட்டி சொன்னார்னு நினைக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் 33% தான் சக்ஸஸ் பார்த்துருக்கேன். யார்? ஷேன் வான் சொன்னார். அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன். எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, அந்த மிச்சம் இருக்கிற 67% ஃபெயிலியரை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தரேன்னா அந்த 33 வராது. அதை உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு மென்டல் கெப்பாசிட்டியும் வேணும், அதுக்கான சிந்தனையும் வேணும். ஸோ உங்களோட சிந்தனையை வளர்த்துக்கிறதுக்கு உங்கள் பையன் இல்லை உங்கள் பொண்ணு அவங்க சிந்தனையை வளர்த்துக்கிறதுக்கு நீங்களே தடையாக அமையக்கூடாது. ஏன்னா நீங்கள் வாய்ப்பை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது தடையாமல். கரெக்ட். அந்த எந்த அப்பா அம்மாவும் வந்து தான் பசங்க கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால்
அது முறையாக வந்தால் தான் அது வந்தால் அதை தக்க வச்சுக்கிறதுக்கான எபிலிட்டி அவங்க கிட்ட வாங்கி கொடுத்தா ஏதோ 1-2 இருக்கலாம், அதுக்கப்புறம் போயிடுது. போயிடும். ஆமாம், வாங்கி கொடு அதை ஏர்ன் பண்ண வாங்கி கொடுத்த எத்தனை பேரோட நான் விளையாடி இருக்கேன் சார். அதனால் பர்சனல் எபிலிட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேன்னு சொல்கிறேன். அதே சமயம் எல்லாருக்குமே லக்கும் அமைஞ்சிடாது. சம்டைம்ஸ் மோஸ்ட் முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, என் பையன் இந்தியாவுக்கு விளையாடுருவான், இல்லை என் பொண்ணு இந்தியாவுக்கு விளையாடுருவா, ஐபிஎலுக்கு விளையாடுருவாங்கிற எண்ணத்தோடு நீங்கள் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகவே கூடாது. let them play cricket. உன் மனசில் அது இருக்கட்டும், விளையாடுற ஜாலியாக அந்த சந்தோஷத்தோடு விளையாடணும் அவங்க மேலே வந்துடும். அந்த சந்தோஷம் ப்ரெஷராக மாறிடுச்சுன்னா கஷ்டம். ஓகே, அந்த டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டா சிக்கலாம், ரொம்ப கஷ்டம். ஓகே, இவங்க தங்கள் அளவில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? உள்ள வரக்கூடிய பிளேயர்ஸ் அந்த ஏஜ் ஆஃப் 10 இன்னும் அவேர்னஸ் வந்துருச்சு சார் நிறையா. ஒரு ட்ரைனிங் கெப்பாசிட்டி. எனக்கு முதல் முறை ஒரு கோச் பார்த்து சொன்னார், ஜிம்மு பக்கம் போகாதரா, போனேன்னா போலிங்கே போட முடியாது அப்படின்னாரு. ஏன் சார்? நான் எல்லாம் டைட் ஆயிரும், கை சுத்தாது. இப்படி தான் ஃபஸ்ட்டு டைம் சொன்னாங்க. இன்றைக்கி அதை அவர் சொன்னதை செஞ்சு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. ஏன்னா இன்றைக்கி ஸ்பின்னரில் ஜாஸ்தி வெயிட் தூக்குற ஆள் நான் ஒரு ஆளை பார்க்குறேன். நிறைய வெயிட் தூக்குவேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அத்லெட்டிக் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன பண்ண, நான் வளரும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணாலும் ஓட வச்சுருவாங்க. அத்லெட்டிக் ட்ரைனிங்னா ஓடினே ரவுண்டு ஓடினே இருக்கணும். அது வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நல்ல சர்டிஃபைடாக நல்ல உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மல்டிபிள் ஸ்போர்ட் விளையாடுது. ஒரு ஸ்போர்ட் விளையாடவே கூடாது, நிறைய ஸ்போர்ட் விளையாடணும். ராக்கெட் ஸ்போர்ட்டு, ஃபுட்பால் எல்லாம் விளையாடினீங்கன்னா உங்களோட ஓவரால் பீக் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஓகே, லுக்கிங் ஃபார்வர்ட் அ லாட் வித் எல்லோ ஜெர்சி. வெல்கம் பேக். நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நான் திரும்ப இங்கே சொல்லி இந்த இன்டர்வியூவை இப்போ முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து நான் ஓய்வு பெற்றிருக்கலாம், ஆனால் கிரிக்கெட் என் வாழ்வில் எப்போதும் கூடவே இருக்கட்டும், நிறைய பேரை உருவாக்கட்டும். தேங்க்யூ யஷ்வந்த் சார், கிரேட் இன்டர்வியூ. தேங்க்யூ. அஸ்வின் எனும் நான், டைட்டில் ஸ்பான்சர் DRA ஹோம்ஸ், பில்டிங் ஹோம்ஸ் ஆஃப் பிரைட், பவர்ட் பை ஆச்சி மசாலா மற்றும் Taranum Homes brand of trust. Building homes of pride for over 40 years and serving 12,000 plus happy families. DRA Homes. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. படிப்புல நிலம்ங்கிறது எல்லாருக்கும் சேரக்கூடிய ஒரு விஷயம். அது கமர்ஷியல் ஆக்கி கனவா மாத்திட்டாங்க. உங்க கனவை நிறைவேற்ற தான் உங்க டெரனம் ஹோம்ஸ் நாங்க இருக்கோம்.